ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்சைம்ஸ். ஸோ நீங்கள் என்சைம்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்சைம்ஸ்னா இந்த ஃப்ளோ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாரி லேசர் வேண்டாம், எனக்கு பென் வேணும். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோ சொல்லிடுறேன். நம்ம என்சைம்ஸில் என்ன படிக்க போகிறோம்னா, என்சைம்னா என்னன்னு படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்ஷன்ஸ்னால் எப்படி என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் கூட ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் ஆக்டிவிட்டி பார்ப்போம். அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் பார்ப்போம். சரிங்களா, இதுதான் மெயின். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்சைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ என்சைம்ன்றது ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல். சரிங்களா, அது கூடவே வந்து நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட வேலை என்னன்னா, இந்த சப்ஸ்டேட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோன்னா, ரியாக்டன்ட் இருக்கும், நமக்கு ஃபார்ம் ஆகிறது ப்ராடக்ட். ஓகேங்களா, இந்த ரியாக்டன் தான் நம்மளோட ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம், அதாவது மூலப்பொருள். ஓகேங்களா, இப்போ நம்ம காஃபி போட போகிறோம்னா நம்மளோட ரா மெட்டீரியல் வந்து மில்க்கு ப்ளஸ் காஃபி தூள். ஓகேங்களா, நமக்கு ஃபார்ம் ஆக போகிறது வந்து காஃபி பவுடர், ஃபார்ம் ஆக போகிறது வந்து காஃபி. ஓகேங்களா, இந்த ப்ராசஸில் நம்ம வந்து ஹீட் யூஸ் பண்ணுவோம். மில்கை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுவோம், கூடவே சுகர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது ரியாக்டன், சப்ஸ்ட்ரேட்ன்றது ரியாக்டன். ஓகேங்களா, இது என்சைம் கூட சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது ப்ராடக்ட். ஆனால் என்சைமோட பியூட்டி என்னன்னா, இது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்சைம் திருப்பி ரிட்ரீவ் ஆகி வெளில வந்துடும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். ஸோ என்சைம் மெயினாக நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பயோ கேட்டலிஸ்ட். பயோ கேட்டலிஸ்ட்ன்ற ஒரு காம்பவுண்டே வந்து ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். ஓகேங்களா, பயோ கேட்டலிஸ்ட்னா பயாலஜிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுனால என்சைம்ஸை பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா அந்த கார்போஹைட்ரேட்டு பாலிசாக்கரைடு, ஓகேங்களா, ஸ்டார்ச்சாக இருக்கும் பாலிசாக்கரைடா, அதுக்கப்புறம் அது மோனோசாக்கரைடாக மாறணும். அதுக்கப்புறம் அந்த மோனோசாக்கரைட்னா குளுக்கோஸாக மாறணும். அதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ் வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ இது எல்லா ப்ராசஸ்லையுமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதுவே என்சைம் இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், அதாவது உங்களோட ஸ்டார்ச் வந்து மோனோசாக்கரைடாக மாறணும் வச்சுக்கோங்க, அமிலேஸ்ன்ற என்சைம் யூஸ் பண்ணிங்கன்னா மோனோசாக்கரைடாக சீக்கிரம் பண்ணி விட்டுரும். சரி, நெக்ஸ்ட் வந்து சீரீஸ் ஆஃப் கிளைகாலைசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் வழியாக போச்சுன்னா ஏடிபி சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ என்சைமோட ஒர்க் என்னன்னா, இட் ஜஸ்ட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் வித்தவுட் இன்வால்விங் இன் த ப்ராசஸ். கேட்டலிஸ்ட்ன்ற பேருக்கு அர்த்தமே என்னன்னா, அது எந்த விதத்திலையுமே அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. இப்போ என்கிட்ட ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, அதாவது ஒரு ரியாக்டன் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரமா ப்ராடக்டாக மாற்ற முடியுமோ அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை மட்டும்தான் அது கண்ட்ரோல் பண்ணுமே தவிர்த்து அது எந்த விதத்திலுமே அந்த சப்ஸ்ட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணாது. சரிங்களா, இந்த மாதிரி அட்டாச் மட்டும் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு என்சைம் தனியாக வந்துடும். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதும் என்சைம் ரிட்ரீவ் ஆகிடும். ரிட்ரீவ் இந்த சென்ஸ் நமக்கு திருப்பி கிடச்சிடும். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுக்ரோஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பாலிசாக்கரைடு. இந்த பாலிசாக்கரைடு இல்லை, சுக்ரோஸ் இட்ஸ் அ டைசாக்கரைடு. ஓகே, இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா உங்களோட சுகர் கேன் ஜூஸில் சுக்ரோஸ் தான் அதிகமாக இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா சுக்ரலேஸ்ன்ற ஒரு என்சைம் கூட அதோட வேலையே வந்து சுக்ரோஸை பிரேக் பண்ணுறது தான். அது என்னவா பிரேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸாகவும் பிரேக் பண்ணிடும். இது டைசாக்கரைடில் உங்களோட குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்ன்றது உங்களோட மோனோசாக்கரைடாக பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா, இது அழகாக உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஃபைலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சுக்ரோஸாக வருது. ஓகே, கூட ஹைட்ரலைசிஸ் ரியாக்ஷன் வந்து ஹைட்ரலைசிஸ். இந்த ஹைட்ரலைசிஸ்ன்றது வாட்டர் போய் பிரேக் பண்ணுது, ரெண்டாக பிரிஞ்சிடுது. ஓகேங்களா, கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த என்சைம் வந்து இருக்கும். ஓகேங்களா, வேற எதனா வந்து ஆக்ட் ஆக முடியுமானா முடியாது. ஸோ எவ்ரி என்சைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் சப்ஸ்ட்ரேட். முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த என்சைமை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஸோ என்சைமை வந்து நம்ம இதுதான் உங்களோட ஹோல் என்சைம், அதில் வந்து அப்போ என்சைம் கோஃபேக்டர்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ என்சைம்ன்றது உங்களோட ப்ரோட்டீன் போர்ஷன், அது இன்ஆக்டிவாக இருக்கும். உங்களோட கோஎன்சைமில் வந்து கோஎன்சைம்னு சொல்கிற கோஃபேக்டர்னு சொல்லலாம். இது ரெண்டும் சேர்ந்ததுனா தான் உங்களோட என்சைம் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அப்போ என்சைம் அண்ட் கோஃபேக்டர். இந்த கோஃபேக்டர் நம்ம ஃபர்தராக பிரிக்கலாம். இன்ஆர்கானிக், ஆர்கானிக்காக இருக்கலாம். ஓகேங்களா, இன்ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னா மெட்டல் அயான்ஸ். இன்ஆர்கானிக்காக இருக்குது, ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா மெட்டல் அயான்ஸு, ஆர்கானிக்காக இருக்குன்னா அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கோ என்சைமாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளோட ப்ரோஸ்தட்டிக் குரூப்பாக இருக்கலாம். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கோஃபேக்டரை.
இது ஆர்கானிக்காக நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து உங்களோட கோஎன்சைம். கோஎன்சைம்னா என்னன்னா லூஸ்லி பவுண்ட் டு தி என்சைம். அதாவது ஒரு என்சைம் இருக்குன்னா இதுதான் உங்களோட என்சைம்னா இது வந்து லூஸாக பவுண்ட் ஆயிருக்கும். ரியாக்ஷன் முடிஞ்சதும் இந்த கோஃபேக்டரு இல்லை சாரி இந்த கோஃபேக்டர் அந்த கோஎன்சைம் தனியாக போயிடும். இதுவே உங்களோட ப்ரோஸ்தட்டிக் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அது இதுமாதிரி அட்டாச் ஆகிடுச்சுன்னா ரியாக்ஷன் முடிஞ்சாலும் அட்டாச் ஆனது தான், டைட்லி பவுண்ட் ஆகிடும். அது வந்து தனியாலாம் போகாது, திருப்பியும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ஏடியும் என்ஏடிஹெச்சும், இங்கே வந்து எஃப்ஏடியும் எஃப்என்எம்மும். இது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்சைமில் ரெண்டு இருக்கும், ஒன்று அப்போ என்சைம், இன்னொன்று கோஃபேக்டர். அப்போ என்சைம்ன்றது ப்ரோட்டீன் பார்ட். ஓகேங்களா? கோஃபேக்டர் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இன்ஆர்கானிக்காக இருக்கலாம் கோஃபேக்டர், இல்லை ஆர்கானிக்காக இருக்கலாம். இன்ஆர்கானிக்னா மெட்டல் அயான்ஸ். ஓகேங்களா? இதுவே உங்களோட ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னா அதை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று கோஎன்சைம், இன்னொன்று ப்ரோஸ்தட்டிக் குரூப். கோஎன்சைம்ன்றது லூஸ்லி பவுண்டு. என்சைம் ரியாக்ஷன் முடிஞ்சதும் அது ரிமூவ் ஆகிடும், திருப்பியும் என்ஏடிஹெச் தனியாக போயிடும். ப்ரோஸ்தட்டிக் குரூப்னா அப்படி கிடையாது. அது ஒன்ஸ் பவுண்ட் ஆயிடுச்சு என்சைம் கூடனா அது பவுண்டால தான் இருக்கும், ஃபிக்ஸடாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட கோஃபேக்டர்ஸோட இன்ஆர்கானிக் குரூப்போட எக்ஸாம்பிள்ஸ். நான் சொன்ன மெட்டல் அயான்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கோஃபேக்டர்ஸ்லாம் நெசசரி. அதாவது இது இருந்ததுன்னா தான், ஏன்னா இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னா அங்கே நம்ம கண்டிப்பாக ஒரு சார்ஜ் சேஞ்ச் இருக்கும், அதாவது எலக்ட்ரான் சேஞ்ச் இருக்கணும். சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெக்னீஷியம் அயான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைகாலிசிஸ்ன்றது உங்கள் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் ஒரு முக்கியமான ப்ராசஸ். இந்த குளுக்கோஸை வந்து நம்ம ஏடிபியாக மாற்றுறோம். அந்த இடத்துல உங்களோட மெக்னீஷியம் அயான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்கள் பாடிக்கு ரொம்ப முக்கியம். மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று விட்டமின்ஸு, இன்னொன்று மினரல்ஸ். ஸோ இந்த மினரல்ஸில் ஒன் ஆஃப் தி மினரல்ஸ் வந்து உங்களோட மெக்னீஷியம். ஸோ அந்த மெக்னீஷியம் இருந்தால் தான் இந்த என்சைம்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த என்சைம்ஸ் ஆக்ட் ஆனால் தான் நம்மளோட குளுக்கோஸ் வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆக முடியும் இன் கிளைகாலிசிஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சார் விட்டமின்ஸ் கூட முக்கியம்னு சொன்னீங்களா, அது எப்படி முக்கியம்னு கேட்டிங்கன்னா உங்களோட கோஎன்சைம் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். இது உங்களோட சப்ஸ்டேட். ஓகேங்களா? உங்கள் சப்ஸ்டேட் எப்போ வந்து உங்கள் என்சைம் கூட வந்து ரியாக்ட் ஆகணும்னு நினைக்கோன்னா எப்போ ஒரு என்சைம் கோஃபேக்டரோட இருக்கோ அப்போ சப்ஸ்டேட்டுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஓகே, அவன் வந்து ரெடியாக இருக்கான், நம்ம போயிட்டு அவன் கூட அட்டாச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். ஸோ இது நெசசிட்டி இல்லை, பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது. ஸோ இங்கே நீங்கள் கேட்ட மாதிரி, அதாவது நான் எங்கே விட்டேன்னா உங்களோட விட்டமின்ஸில் கேட்டேன். சார் நீங்கள் சொன்னீங்களே விட்டமின்ஸ் கூட முக்கியம்னு சொன்னீங்களே, எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கோஎன்சைம்ஸ் ஜென்ரலி மேடப் ஆஃப் விட்டமின்ஸ். ஓகேங்களா? கோஎன்சைம் அண்ட் ப்ரோஸ்தட்டிக் குரூப். இதில் கோஎன்சைம்னா லூஸ்லி பவுண்டு, ப்ரோஸ்தட்டிக் குரூப்னா டைட்லி பவுண்டு. ஓகேங்களா? நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுத மாட்டிருக்கேன், பட் நீங்கள் என் கிளாஸ் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் ஒன்ஸ் போய் செக் பண்ணிடுறேன் எதனா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். எனி டவுட்ஸ்? இல்லை, எதுவுமே வரல. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே கேட்டலாம். ஓகேங்களா? இது நயாசின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B3. ஸோ இந்த விட்டமின் B3ன்றதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களோட என்ஏடியும் NAD+ம் ஃபார்ம் ஆகும். NADன்றது நயாசின் அடினைன் டைபாஸ்பேட். சரிங்களா? இதுவே வந்து FADன்றது வந்து ரிபோஃப்ளாவின், விட்டமின் B2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் இல்லை ஃப்ளாவின் மோனோநியூக்ளியோடைட். ஓகேங்களா? ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எப்படி முக்கியமாகுதுன்னா இந்த என்சைம்ஸ்க்கு கோ என்சைமாவோ இல்லை கோஃபேக்டராக ரியாக்ட் ஆகிறது தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட வேலை. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மெட்டபாலிக் பாத்வே நடக்கும்போது ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனும் வந்து பயோகேட்டலிஸ்ட் அதாவது என்சைமால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் இதுக்கு விட்டமின்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. இது வந்து கோஃபேக்டர்ஸோட ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஒன்றுமே வந்து என்சைமால தான் மேடாயிருக்கு. ஓகே, கோபாலமைன்ல ஆரம்பிச்சு தயாமின்னா இருக்கட்டும், இன்னொன்று கோஎன்சைம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5. ஸோ இது அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பண்ணும். இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது. இது வந்து அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபருக்கு ஆகுது. இது வந்து கார்பாக்சிலேஷன். ஸோ இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கோஃபேக்டரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது இது கோஎன்சைம், இது ப்ரோஸ்தட்டிக் குரூப், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பட் எந்த விட்டமின்ல இருந்து இந்த கோஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இதை கொடுத்துருங்க. கோஃபேக்டர் ரெண்டாக பிரிக்கலாம், ஆர்கானிக், இன்ஆர்கானிக். கோஃபேக்டரை
ஓகே, ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னா பிரிக்கலாம். இன்ஆர்கானிக் அப்படின்னா அது நம்மளோட மெட்டல் அயான்ஸ். இதே கோஃபேக்டர் ஆர்கானிக்காக இருக்கு அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, கோஎன்சைம், ப்ரோஸ்தட்டிக் குரூப். கோஎன்சைம்னா லூஸ்லி பவுண்டாக இருக்கும், அதாவது ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதும் நம்ம திருப்பி ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர் இருக்குன்னா ஆர்ன்றது நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டு. ஓகேங்களா, நம்ம என்சைம்ன்றது எஸ்என் சாரி இன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஆர்ன்னு எதுக்கு எடுக்கணும், எஸ்ன்னே எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம். எஸ் நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டு, இன்றது என்சைமு. கூட நம்ம ரியாக்ட் பண்ண போகிற கோ என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏடி அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்துக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன சப்ஸ்ட்ரேட்டு, என்சைமு, என்ஏடி. ஓகேங்களா, இது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட். அடுத்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதும் நமக்கு என்சைம் தனியாக வந்துடும். அட் த சேம் டைம் நம்மளோட என்ஏடி கோஃபேக்டரும் தனியாக வந்துடும். ஏன்னா இது வந்து லூஸ்லி பவுண்ட். இதே டைட்லி பவுண்டுனா இந்த என்சைம் இருக்குல்ல, இந்த என்சைம் கூடயே இந்த எஃப்ஏடி அட்டாச்ட்லேயே இருக்கும், தனியாக போகாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சப்ஸ்டேட் இருக்குது, உங்கள் என்சைம் இருக்குது. ஓகேங்களா, சப்ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட என்சைம் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ இந்த கோஃபேக்டர் உள்ளே வந்ததும் சேஞ்சஸ் தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஆக்டிவ் சைட். எந்த ஆக்டிவ் சைட்டில் உங்கள் சப்ஸ்டேட் வந்து அட்டாச் ஆக போதோ அதை வந்து உங்கள் சப்ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுற வேலை இவனோட வேலை. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுதுன்னா டெம்பரரியா பாண்டிங் ஆகுது. அதாவது சப்ஸ்ட்ரேட்டு பிளஸ் என்சைம், அது கூடவே நம்மளோட கோஃபேக்டரும் டெம்பரரியா பாண்டிங் ஆகுது. இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி ஒரு என்சைமுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். ஒரு என்சைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட ஷேப் மட்டும் மாறிட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆயிடும். ஒரு சில என்சைம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோஃபேக்டரும் சேர்ந்து ஸ்ட்ரக்சரை மாற்றும். இங்க பாருங்க, டெம்பரரியா பாண்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா உங்களோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். உங்களோட கோஎன்சைம் அல்ல கோஃபேக்டர் தனியா போயிடும், உங்க என்சைம் தனியா போயிடும். அவ்வளவுதான், இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? இருக்கீங்களா கிளாஸ்ல? எனி டவுட்ஸ்? இருக்கீங்களா? இல்ல நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கேனா? சாட்ல சொல்லுங்க. எதனா டவுட் இருந்தா அப்படியே கேளுங்க. நான் சொன்னதே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்கு மனசுல ஏறணும்னு சொல்லிட்டு. ரோல் ஆஃப் கோஃபேக்டர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சி, ரொம்ப சிம்பிள். கோஃபேக்டர்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான எலக்ட்ரான் டொனேஷன் ஒன்று நடக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும். சரிங்களா, இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் தான் நம்மளோட கோஃபேக்டர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். அது ரெண்டா இருக்கலாம், ஒன்று ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக்கா இருக்கலாம். இன்ஆர்கானிக்கா இருந்ததுன்னா அது மெட்டல் அயான்ஸ். ஓகேங்களா, ஏன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டைரக்டா மெட்டலா கொடுக்கல. பாருங்க, 2+, Fe2+, Fe3+, பொட்டாசியம் பிளஸ், இது எல்லாமே வந்து அதோட அயானிக் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் அதை லூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அங்க அங்க வரும்ல எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸை இந்த மெக்னீசியம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளவுதான் இதோட வேலை. கோஃபேக்டர் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அதை ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கிறது யாரோட வேலை, என்சைமோட வேலை. இந்த கோஃபேக்டர் அங்க வர எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும், அதுதான் இதோட வேலை. ஸோ இது வந்து இன்ஆர்கானிக்கா இருந்தா மெட்டல் அயான்ஸ், ஆர்கானிக்கா இருந்தா நம்மளோட கோ என்சைமா இருக்கலாம், இல்ல ப்ரோஸ்தட்டிக் குரூப்பா இருக்கலாம். கோ என்சைம்ன்றதுனா லூஸ்லி பவுண்டா இருக்கும். சரிங்களா, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸை கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், NAD will be always converted into NADH. ஓகேங்களா, இது அதோட ரெடியூஸ்ட் ஃபார்ம், இது அதோட ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். என்ன ஒரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு NADH மாறிடும். நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். NADன்றது உங்களோட ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம் பிளஸ், இது வந்து என்னவா மாறும்னா உங்களோட NADH மாறிடும், உங்களோட ரெடியூஸ்ட் ஃபார்மா மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பியும் வந்து NAD+ மாறிடும். அவ்வளவுதான், இது லூஸ்லி பவுண்ட்ன்றதுனால திருப்பி இதே ஸ்ட்ரக்சர் போயிடும். அடுத்து திருப்பி ஒரு குளுக்கோஸ் பிரேக் ஆகும்போது திருப்பி NAD will be converted into NADH. இப்படியே மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கும். இதுவே வந்து நம்மளோட FADனா அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஒரு FAD வந்து FADH மாறிச்சுன்னா அது அவ்வளவுதான், FADH தான் இருக்கும். ஓகே, திருப்பி ரெடியூஸ்ட் ஃபார்ம் ஆகுது, புதுசா ஒரு FAD ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது ரியாக்ட் ஆகும். அவ்வளவுதான். ஸோ புரிஞ்சுதா? கோஃபேக்டர்ன்றது என்னன்னா எலக்ட்ரான்
ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது டொனேட் ஆகும், இல்லை எலக்ட்ரான் லூஸ் ஆகும், இல்லை அக்செப்ட் ஆகும். இந்த லூஸ் ஆவதும் அக்செப்ட் ஆகிறதையும் அப்சர்வ் பண்ற விஷயம் தான் கோஃபேக்டர். புரிஞ்சுதா? ஓகே, யா சூப்பர். வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தா உடனே கேளுங்க. ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு, கோஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு என்சைமு என்ன பண்ணுன்னா ஸ்பீட் அப் த ரியாக்ஷன், அவ்வளோதான். ஸ்பீட் அப் த ரியாக்ஷனை எப்படி பண்ணும் அப்படின்றதுனா ஒரு 4 விதமாக பண்ணலாம், 4 மெக்கானிசம்ல பண்ணலாம். ஸோ இது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆசிட் பேஸ் கேட்டலைசிஸ் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஸோ ஜென்ரல் ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னா, நம்ம என்சைம்ல சில என்சைம் இஸ் மேடப் ஆஃப் புரோட்டீன், புரோட்டீன் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட். கரெக்டா? சார், இஸ் எஃப்ஏடி இஸ் எக்ஸ் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக்னா புரியல எனக்கு. ஒருத்தர் மனோஜ் கேட்டிருக்கீங்க, எஃப்ஏடி இஸ் எக்ஸ் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக்னா? எஸ் எஸ், எஃப்ஏடி அண்ட் எஃப்எம்என் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் தான். ஓகேங்களா? கோ என்சைமுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களோட என்ஏடிஹெச்சும் என்ஏடி பிளஸ். ஓகேங்களா? ஓகே, அது லூஸ்லி பவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான். கோ என்சைம்னா என்ஏடி என்ஏடிஹெச், ப்ரோஸ்தட்டிக் குரூப்னா எஃப்ஏடி எஃப்எம்என். ஓகேங்களா? இது லூஸ்லி பவுண்டு, இது டைட்லி பவுண்ட், அவ்வளோதான். ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா நம்மளோட எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை பண்ண போகுது. ஒன்று எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் லூஸ் ஆகணும், இல்லை எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகணும், அப்போ தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த நடுவில் போயிட்டு இவர் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருப்பார், அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டு இவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அதுதான் கோஃபேக்டரோட வேலை. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்சைம் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீனு, அந்த ப்ரோட்டீன் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்ல ஒன்று புரோட்டான் வந்து அக்செப்டராக இருக்கலாம், இல்லை வந்து புரோட்டானோட டொனேட்டராக இருக்கலாம். சரிங்களா? இதுதான் ஜென்ரலாக ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் நம்ம போட்டோம்னா நமக்கு ஃபார்ம் ஆக போகிறது ஒரு சால்ட். சரிங்களா? இதில் ஆசிட் வந்து உங்களோட புரோட்டான் டொனேட் பண்ணும், உங்களோட புரோட்டானை. சரிங்களா? இதே உங்களோட பேஸ் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாக்ஷன். ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆர்ஓஹெச், ஆர்ஓஹெச்ன்றது உங்களோட ரியாக்டன்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எப்போ இந்த ஆறு தனியாகவும் இந்த ஓஹெச்சும் பிரேக் ஆகிறதுக்கு. இதுவே உங்களோட புரோட்டான், ஓகேங்களா, அதாவது உங்களோட ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, புரோட்டான் டோனாஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இது உடனே என்ன ஆகும்னா 6 OH 2+ மாறிடுது. அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆகிடும். இன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்னா இந்த ஃபார்மேட்டில் அது ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸோ உடனே ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் பிரேக் ஆகிடும். எப்படி பிரேக் ஆகும்னா R+ ஆகும், H2O ஆகும் பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஸோ இது நார்மல் ரியாக்ஷன். எது நார்மல் ரியாக்ஷன்? இங்கேருந்து இங்கே போகிறது நார்மல் ரியாக்ஷன். ஆனால் நம்ம என்சைம் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் பண்ணும். எப்படி ஃபாஸ்ட் பண்ணோம்னா புரோட்டானை ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி விட்டுரும். ஆட் பண்ணதும் இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல் இந்த ஸ்டேபிளில் இருக்க முடியாது. ஸோ உடனே ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். R+ தான் உங்கள் ப்ராடக்ட்டு, ப்ளஸ் பை ப்ராடக்டாக உங்களுக்கு H2O ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட புரோட்டான் டோனாஸ்னா இப்படி ஆக்ட் ஆகும். இதுவே உங்களோட புரோட்டான், இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஐடியாவுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு கேட்டலிசிஸ்ன்றது என்ன ஒன்றுமே கிடையாது. ஒரு என்சைமு ஒரு ரியாக்ஷனை எப்படி ஸ்பீட் பண்ணுது அப்படின்னா 4 மெத்தடில் பண்ணுது. ஒன்று ஜென்ரல் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வழியாக பண்ணலாம், இன்னொன்று கோவலன்ட் பாண்டிங் வழியாக பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களோட ஓரியன்டேஷன் அண்ட் ப்ராக்சிமிட்டி வச்சு பண்ணலாம், இல்லை மெட்டல் கேட்டலிசிஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே வந்து பேஸு இது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா COOH. ஓகே, இது வந்து N இருக்குது. இப்போ இந்த 2 குரூப் இருந்தாவே அது பேர் வந்து அமினோ ஆசிட். COOHும் ஒரு அமினோ ஆசிட்னா இது கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கணும். இது நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸில் பார்ப்போம். கார்பாக்சில் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அமினோ குரூப்பும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்கே வந்து இதோட வாட்டர் மாலிகுல், இந்த வாட்டர் மாலிகுல் என்னன்னா பிரேக் பண்ணுது, ஹைட்ரோலிசிஸ் பண்ணுது. ஸோ இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு இங்கே என்ன தனியாக வருதுன்னா ஹைட்ராக்சில் குரூப் தனியாகவும் அமினோ ஆசிட் குரூப் தனியாகவும் வந்துடுது. இங்கே NH2, இங்கே CH3 போட்டுக்கோங்க, இல்லை NH2 போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜனுக்கு 3 வேலன்சி இருக்கும். ஓகேங்களா? கார்பனுக்கு 4 வேலன்சி. ஸோ அதனால் 4 பக்கமுமே உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்கும். இங்கே டபுள் பாண்ட் போட்டதுனால 3. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா பேஸாக இருந்ததுன்னா
உங்களுக்கு புரோட்டானை வந்து ரிமூவ் பண்ணும், அதாவது புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவே ஆசிடாக இருந்ததுன்னா புரோட்டானை வந்து டொனேட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட அமினோ ஆசிட்ஸ். ஓகே, இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு புரோட்டான் டோனராக ஆக்ட் பண்ணலாம், புரோட்டான் அக்செப்டராக ஆக்ட் பண்ணலாம். எந்த ஃபார்மில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா RCOHன்ற கம்ப்ளீட் ஃபார்மில் இருக்குது, அதாவது டோனார் ஃபார்மில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அக்செப்டராக ஆக்ட் ஆகும், இதே இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான், கிளைசினோட ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது பேசிக் கேட்டலிசிஸ் ரியாக்ஷன் பை ஆசிட் பேஸ் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் கோவலண்ட். இது ரொம்ப சிம்பிள். இந்த இடம் மட்டும் பாருங்க, குரூப் எக்ஸ்ன்றதான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. இது என்ன ஆகுதுன்னா, ஏல இருக்க எக்ஸ் வந்து பிக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் என்சைம் கூட ஒரு கோவாலண்ட் பாண்டிங் ஃபார்ம் ஆகிடும். ஏ எக்ஸ் என்ன ஆகுதுன்னா என்சைம் கூட சேர்ந்து ஒரு ஸ்மால் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடுது, ப்ளஸ் ஏ தனியாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த என்சைம் கூட இருக்க நம்மளோட எக்ஸ் குரூப் வந்து பி கூட ரியாக்ட் ஆகிட்டு அதை பிக்கு புஷ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, இந்த பாண்டிங் வந்து கோவலண்ட் பாண்டிங்ல நடக்குது, அவ்வளோதான். ஓகே, இது ஒன் கைண்ட் ஆஃப் கேட்டலிசிஸ் ரியாக்ஷன். இந்த என்சைம் இப்போ இந்த எக்ஸ் வந்து ஏலேருந்து பிக்கு போகணும், அது நார்மலாக ஆச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இதுவே நம்மளோட என்சைம் கூட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ் வந்து ஸ்பீட் அப் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இது ப்ராசஸ் வந்து கோவலண்ட் பாண்டிங்கால நடக்குது. நெக்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் ஒரு என்சைமும் எவ்வளோ கிட்ட இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பஞ்சும் நெருப்பும் கிட்ட இருக்குன்னா அது பத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த கேட்டலிசிஸ் ப்ராசஸ் எப்படி ஃபாஸ்ட் அப் பண்ணுதுன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட என்சைமு, இது உங்களோட சப்ஸ்ட்ரேட்னா இதை வந்து ரெண்டுத்தையும் கிட்ட கிட்ட கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஸ்பீடப் ஆகிடும். இதுவே தூரமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். இங்கே ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும், இங்கே ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் உங்களுக்கு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாக்டன்ட், ஏ ஒரு ரியாக்டன்ட், பி ஒரு ரியாக்டன்ட். இவன் எங்கேயோ இருப்பான், இவன் எங்கேயோ இருப்பான். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா இது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வந்துடும். இப்போ அந்த என்சைம் கூட தான் இது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து என்சைமோட ஆக்டிவ் சைட். ஆக்டிவ் சைட்னா அங்கே தான் நம்மளோட ரியாக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் ஏவும் பியும் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். அதாவது இது பஞ்சு, இது நெருப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது கிட்ட வரும்போது தான் நமக்கு ப்ராடக்ட், அதாவது டக்குன்னு பற்றிக்கும். அதுதான் ஐடியா. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது, அதாவது இது ஒரு ஷேப்பில் இருக்கும், ஜாடிக்கு ஏற்ற மூடி. இந்த கான்செப்ட் இப்போ ஒரு மூடி, ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு மூடி இருக்கும். ஓகேங்களா? அந்த மூடி தான் இதில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா இதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இது ஃபிட் ஆகிற மாதிரி இந்த என்சைம்ஸ் வந்து டிசைன் ஆகிடும். அந்த இடத்துல ஏவும் அந்த இடத்துல பியும் சேர்ந்துடும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, சீக்கிரம் ஆகிடும். இல்லைன்னா இது பாடி அங்கே எங்கேனா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ரியாக்ஷன் இது ரெண்டும் எங்கேயோ ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க, எப்பயோ ஒரு வாட்டி சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த என்சைம் என்ன பண்ணும், டக்குன்னு இவனை கூப்பிடு, இவனை இங்கே உட்கார வை, இவனை கூப்பிடு இங்கே உட்கார வை, இதுதான் ஆக்டிவ் சைட். ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை டக்குன்னு ஃபார்ம் பண்ணிடும். இப்படி வந்து ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ஓகேங்களா? இது எப்படின்னா ப்ராக்சிமிட்டி அண்ட் ஓரியன்டேஷன். ப்ராக்சிமிட்டின்றது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வர்றது, ஓரியன்டேஷன்ன்றது அது ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ற மாதிரி மாத்துறது. ஓகேங்களா? ஓகே, கோவலண்ட். கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி கோவலண்ட் கேட்டலிஸ்ட்? ஓகே, கோவலண்ட் கேட்டலிஸ்ட்ன்றது ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இப்போ ஏல இருக்க ஒரு காம்பவுண்டு பிக்கு போகணும். சரிங்களா? எப்படி போகும்னா டைரக்டா ஏலேருந்து பிக்கு போறது, இந்த எக்ஸ்ன்றது தான் காம்பவுண்ட், இது ஏலேருந்து பிக்கு போகணும். இது எப்படி ஆகும்னா நம்மளோட என்சைம் கூட கோவலண்ட் பாண்டிங்ல இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த என்சைம்ல இருந்து பிக்கு வரும். இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த எக்ஸ் தான் நம்ம போக வேண்டியது. இது என்ன ஆகும்னா என்சைம் கூட ஒரு கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கோவலண்ட் பாண்டு பி கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? இதுதான் நம்மளோட கோவலண்ட் கேட்டலிசிஸ். இங்க படிச்சீங்கன்னாவே தெரியும், கோவலண்ட் கேட்டலிசிஸ் இன்வால்வ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மிங் a transient covalent bond with the residues in the active site of the enzyme or with a cofactor. நம்ம எந்த குரூப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அது ஃபர்ஸ்ட் என்சைம் கூட ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஏல இருந்து டைரக்டா பிக்கு போறது கஷ்டம், நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஏல இருந்து இந்த எக்ஸ் குரூப் வந்து டைரக்டா பிக்கு போறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் பியில் இருந்து ஆனால் என்சைம் கூட போச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட்லேருந்து ஒரு கேஸுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணிட்டு லிக்விட்லேருந்து கேஸாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா சாலிடில் வந்து உங்கள் மாலிகுல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், லிக்விடில் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும், கேஸஸில் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிக்விட் தான் நம்மளோட என்சைம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாலிடை டேரெக்டாக கேஸுக்கு மாற்றத்துக்கு பதில் லிக்விடாக மாற்றி அப்புறம் கேஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கும் கம்மியாக இருக்கும், எனர்ஜி கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஓகே, உங்கள் டவுட் கிளியர் ஆச்சா? வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிட்டிக் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போது ஒன்றுமே இல்லை, கேட்டலிசிஸ்னா என்ன? ஒரு ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறது தான் வேலை, அதான் பயோ கேட்டலிஸ்ட். இது எப்படிலாம் ஆகலாம்? ஒன்று ஜென்ரல் ஆசிட் பேஸு டோனாரு, ஜென்ரல் ஆசிட் இல்லை ஜென்ரல் பேஸ் வழியாக புரோட்டான் டோனாரு இல்லை அக்செப்டாரு இந்த வழியாக ஸ்பீடப் பண்ணலாம். ரெண்டாவது கோவலண்ட் பாண்ட் வந்து என்சைமும் சப்ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் கூட போய் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கோவலண்ட் பாண்டிங்கு. மூணாவது வந்து ப்ராக்சிமிட்டி, ரெண்டு சப்ஸ்டேட்டையும் ஒன்றா கொண்டு வந்தால் அது ப்ராக்சிமிட்டி. ரெண்டு சப்ஸ்டேட்டோட ஓரியன்டேஷனை கன்வெர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஜிக்ஸா பசில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதாவது ஜிக்ஸா பசில் எப்படி உங்களுக்கு சொல்ல, சரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு ஒரு மூடி இருக்கும். ஸோ அந்த மூடியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டிலை மாற்றிடும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நாலாவது வந்து நம்மளோட மெட்டல் அயான்ஸ் நம்ம கோஃபேக்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த மெட்டல் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இது சப்ஸ்டேட்டு, இது நம்மளோட என்சைம். இந்த மெட்டல் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த சப்ஸ்டேட்டையும் இந்த என்சைமும் பாண்ட் ஆகிறதுக்கு ஒரு கோஆர்டினேட் பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு, அவ்வளோதான். இது வழியாக ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டப் பண்ணிடலாம். 4 தான். ஒன்று ஆசிட் பேஸு, இன்னொன்று கோவலண்ட்டு, மூணாவது வந்து ப்ராக்சிமிட்டி ஓரியன்டேஷன் மாற்றும், நாலாவது வந்து மெட்டல் அயான் வந்து நடுவில் நின்று இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கும். யாரை? சப்ஸ்டேட்டையும் என்சைமையும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்? ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதனால் என்ன ஆகுது? ப்ராசஸ் ஸ்பீட் ஆகுது, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்சைம் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ என்சைம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேஷன் பேசிஸில் மெஷர் பண்ண மாட்டோம். அதாவது 1 லிட்டர் தண்ணின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 1 லிட்டர் என்சைம் அப்படிலாம் மெஷர் பண்ண மாட்டோம். இல்லை லிட்டராக தான் இருக்கணும்ல, மைக்ரோ லிட்டராகவும் இருக்க முடியாது, மைக்ரோ கிராமாகவும் இருக்க முடியாது, எப்படியும் பண்ண முடியாது. என்சைம் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா பேஸ்ட் அப்பான் இட்ஸ் ஆக்டிவிட்டி. ஒரு என்சைம் எவ்வளோ ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த என்சைம் ஆக்டிவிட்டி என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகேங்களா, ஒரு சப்ஸ்டேட்டு ஒரு என்சைம் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது ப்ராடக்ட். ஸோ இப்போ எவ்வளோ சப்ஸ்டேட் ப்ராடக்டாக மாறுதுன்றதை பொறுத்து தான் நம்ம என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுறோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். ஒரு செகண்டுக்கோ இல்லை ஒரு மினிட்டுக்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சப்ஸ்டேட் போகுதுன்னு. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ரெண்டும் சேர நமக்கு ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 இப்படி ப்ராடக்ட் வரலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 சப்ஸ்டேட் இருக்குன்னா 5 4 3 2 இங்கே குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வச்சு நம்ம என்சைம் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணலாம். இல்லைனா ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டேட் வச்சு நம்ம என்சைம் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ரொம்ப சிம்பிள், நம்ம ஒரு பால் எடுத்துக்கிறோன்னா அந்த பாலில் வந்து லாக்டோஸ் இருக்கும், சரிங்களா. இந்த லாக்டோஸில் நம்ம சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிடும் அப்படின்னா இந்த பால் கெட்டு போயிடும். இல்லை பால் கூட வேணாம், ஒயின் வச்சுக்கோங்களேன், கிரேப் எடுத்துக்கோங்க. கிரேப் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுறோன்னா எவ்வளோ அதில் சுகர் கண்டென்ட் இருக்கோ அது வரைக்கும் தான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியாலாம் செத்து போயிடும், சரிங்களா. நம்ம மாவு எடுத்துக்கிறோம், நம்மளோட இந்த மாவு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, தோசை மாவோ இட்லி மாவோ, அதில் வந்து எப்போ உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் நடக்கும்னா இப்போ அந்த நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம், ஸ்டார்ச் இருக்குல்ல நம்மளோட அரிசி மாவு, இதில் எவ்வளவு சுகர் கண்டென்ட் இருக்கோ அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மாவு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புளிச்சு போனதுக்கப்புறம் மாவு வந்து ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, அதில் ரியாக்ஷனும் நடக்காது. ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஒரு சப்ஸ்டேட்டு ஒரு ப்ராடக்டாக மாறிக்கிட்டு வருது, மாவு நமக்கு கெட்டுக்கிட்டே வருது. ஓகேங்களா, இந்த சப்ஸ்டேட்டோட குறையறதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த ப்ராடக்டோட இன்க்ரீஸ் வச்சும் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது உங்கள் ஒயினில் சொன்ன மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், சுகரோட கண்டென்ட் குறையும். ஓகேங்களா, இங்கே சப்ஸ்டேட் வந்து சுகரு, ஓகே, ஆல்கஹால்ன்றது உங்களோட ப்ராடக்ட்.
இந்த ப்ராசஸை எது பண்ணுதுன்னா மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, அதோட என்சைம்ஸ் வந்து பண்ணுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா? எதனா டவுட் இருக்கா இதில்? சரி, நான் இன்னும் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் போகணும். டக்குன்னு சொல்லுங்க, எனி டவுட்ஸ்? நான் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே, சூப்பர். மற்றவங்களாம் கிளாஸில் இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ன்றது நம்மளோட யூவியாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ளூரிமெட்ரி. இப்போ என்சைம் வந்து ஃப்ளூரசன்ஸ் இருக்குன்னா ஃப்ளூரிமெட்ரியில் ஐடென்டிஃபை பண்ணுவோம், இல்லை FTIR என்சைம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் யூவி தான். ஸோ யூவியை வச்சு என்சைம் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணிடலாம். ஒரு என்சைமு எவ்வளோ ப்ராடக்ட், எவ்வளோ சப்ஸ்டேட்டை எவ்வளோ சீக்கிரமாக ப்ராடக்டாக மாற்றுன்றதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். வி ஆர் நாட் மெஷரிங் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு 2 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து கட்டால்னு சொல்லுவாங்க. கட்டால்ன்றது என்னன்னா, ஒரு செகண்டில் ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டேட்டை வந்து ப்ராடக்டாக மாற்றிடும் அப்படின்னா கட்டால். இதுவே வந்து ஒரு மைக்ரோ மோலை வந்து ஒரு மினிட்ல மாத்திருச்சுன்னா அது வந்து இன்டர்நேஷனல் யூனிட். ஸோ இது 2 தான் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராம்னு சொல்லலாம், இல்லை கிலோகிராம்னு சொல்லலாம். அவ்வளோதான். கிராம், கிலோகிராம் ரெண்டுமே வெயிட்டை தான் மெஷர் பண்ணும். அதே மாதிரி இங்கே கட்டால்னா வந்து ஒரு மோல் ஒரு செகண்டில் உங்களுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும் சப்ஸ்டேட்டு. ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டேட்டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். இங்கே வந்து ஒரு மைக்ரோ மோல் வந்து கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோமோல் பர் மினிட் இது. அதுக்கப்புறம் என்சைம் ஆக்டிவிட்டியோட யூனிட், இன்டர்நேஷனல் யூனிட், இன்னொன்று கட்டால். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் எப்படி நேம் பண்ணுறாங்கன்னா 2 விதமாக நேம் பண்ணுறாங்க. ஓகேவா? என்சைம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட என்சைம்னா, இதில் ஸோ இதான் உங்கள் என்சைம்னா, இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். இது யார் நேம் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இது எப்படி நேம் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சப்ஸ்டேட்டோட நேம். இப்போ வந்து இங்கே லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ்னா லாக்டோஸ்ன்றது தான் உங்களோட சப்ஸ்டேட். அந்த லாக்டோஸ் எப்படி வந்து பிரேக் ஆகுது அப்படின்றது. டீஹைட்ரஜனேஸ் செகண்ட் பார்ட்ல என்ன பண்றாங்கன்னா, என்ன கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டீஹைட்ரஜனேஸ்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. அவ்வளவுதான். பேர்லயே, என்சைமோட பேர்லயே நீங்க சொல்லிடலாம் என்ன ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு. இதே டீகார்பாக்சிலேஸ்னா என்ன ரிமூவ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். டீஹைட்ரலேஸ் அப்படின்னா வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ என்சைம் நம்ம எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சப்ஸ்டேட் ஆகும், செகண்ட் பார்ட் வந்து கைண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ், கேட்டலிஸ். கடைசியில் ஏஎஸ்சின்னு போட்டிருந்தாவே அது என்சைம் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமிலேஸ்ன்னு ஒரு என்சைம் இருக்குன்னா இதோட வேலை என்னன்னா, நம்மளோட ஸ்டார்ச் அமிலாய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அமிலோபெக்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஸ்டார்ச்சை பிரேக் பண்ணுறது தான் இந்த ஏஎஸ்சின்றது என்சைமை குறிக்கும். ஜென்ரலி சஃபிக்ஸில் ஏஎஸ்சின்னு நீங்கள் எங்கன்னா பார்க்குறீங்கன்னா அது என்சைம். ஓகேங்களா? சில என்சைம்ஸ் மட்டும் ஏஎஸ்சின்னு முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெக்டின்றது ஒரு என்சைம் தான், ஆனால் அது வந்து ஏஎஸ்சின்னு முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபர்தராக அதை காட்டுறேன். ஸோ இது வந்து கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ். ஒன்று வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸு, டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரலேஸ், லையேஸ், ஐசோமரேஸ் அண்ட் லிகேஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சைமோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? அது பண்ணுற ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ்ன்றது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸாக நடந்ததுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? அங்கே ஒரு என்சைம் ஆக்டிவிட்டி பண்ணுது அப்படின்னா அது வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸ்ன்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா ஆக்சிடேசஸ், ரிடக்டேசஸ் அண்ட் ஹைட்ரஜனேஸ், டீஹைட்ரஜனேஸ். இப்போ தான் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம், லாக்டேட், டீஹைட்ரஜனேஸ். ஸோ டீஹைட்ரஜனேஸ் என்சைம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரேஸ். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை ஒரு குரூப் வந்து ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏல இருக்குது, இதுதான் நம்ம இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம், கோவலன்ட் பாண்டிங்லாம் நம்ம பார்த்தோம். ஏஎக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா என்சைம் கூட சேர்ந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் இஎக்ஸ், அதாவது எக்ஸியா ஃபார்ம் ஆகும். புரிகிற மாதிரியே போட்டுறேன். ஏஎக்ஸு நம்மளோட என்சைம் கூட சேர்ந்து எக்ஸியா ஃபார்ம் ஆகிட்டு ஏ தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸி என்ன ஆகும்னா பி கூட சேர்ந்து பிஎக்ஸாக மாறிடும் ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏலேருந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவ்வளோதான். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். ஓகே.
ஹைட்ரலேஸ்னா வந்து வாட்டர் மாலிகுல். இந்த பிரேக்கிங் இருக்குல்ல, இந்த பிரேக்கிங்க்கு வாட்டர் மாலிகுல் யூஸ் பண்ணோம்னா அது ஹைட்ரலேஸ். இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. ஹைட்ரலைட்டிக் ரியாக்ஷன்ஸ்லயே எஸ்டரேஸ்னா எஸ்டர் மாலிகுல் யூஸ் பண்ணுவாங்க, நைட்ரேஸ்னா நைட்ரோ மாலிகுல், பெப்சிடேஸும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெப்டைட் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்து அது பிரேக்கிங் யூஸ் ஆகுதுன்னா பெப்டிடேஸ். நீங்க ஜஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நேமை வச்சு நீங்க டிரைவ் பண்ணிடலாம் என்ன கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. லையேஸ்னா வந்து இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப் தான் பண்ணும், பட் வந்து நான் ஹைட்ரலைட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் போன இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல, இங்க வாட்டர் மாலிகுல் இல்லாம டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் ஹைட்ரலைட்டிக்னா வாட்டர் மாலிகுல் இல்லாம ஒரு மாலிகுல் பிரேக் ஆயிடுதுன்னா அது வந்து உங்களோட நான் லயசிஸ். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிகார்பாக்சிலேஸ், ஆல்டோலேசிஸ், இது எல்லாமே நம்மளோட கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல பார்ப்போம். சரிங்களா, ஜஸ்ட் டைப் ஆஃப் என்சைம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஐசோமரேஸ்னா ஒரே கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை மாற்றும். இப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே C6H10O6 தான். ஓகேங்களா, ஆனால் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறும். எங்கே வந்து இப்போ குளுக்கோஸ்லையும் ஃப்ரக்டோஸ்லையும் என்னன்னா, குளுக்கோஸில் ஆல்டிஹைட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃப்ரக்டோஸில் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஆல்டிஹைட்னா CHO குரூப்பு, கீட்டோனா C டபுள் பாண்ட் O. இதை பொறுத்து தான் நம்மளோட குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் டிஃபரன்ஸ் பண்ணுறோம். இப்போ குளுக்கோஸை ஃப்ரக்டோஸாக மாற்றிடும், அவ்வளோதான். இது வந்து பண்ணுறது ஐசோமரேஸ். ஐசோமருன்றதுன்ற கான்செப்டே என்னன்னா, ஒரே காம்பவுண்டு, அதாவது அதோட கெமிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும். C6H10O6 தான் கெமிக்கல் ஃபார்முலா, அது சேமாக இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரில் அந்த கெமிக்கல் ஃபார்முலா எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லிகேசஸ்ன்றது என்னன்னா, வித் யூஸ் ஆஃப் ATP நம்ம ரெண்டு காம்பவுண்டை ஜாயின் பண்ணுறோம். ஏவும் பியும் ஜாயின் பண்ணணும். எப்படி பண்ணுறோம்னா ஏடிபியை வச்சு ஜாயின் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜி யூஸ் ஆகுது. ஓகேங்களா, எனர்ஜி யூஸ் ஆகுதுன்னா ஏடிபி எப்படி பிரேக் ஆகும், ADP ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். இங்கே பிரேக் ஆகிற எனர்ஜி தான் நமக்கு இங்கே இந்த ரெண்டு காம்பவுண்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ எப்பயுமே லிகேசஸ் என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா, லிகேசஸ் எக்ஸாம்பிள், மெயின் எக்ஸாம்பிள் வந்து கைனேஸ் என்சைம். ஸோ எப்போனாச்சும் நீங்கள் கைனேஸ்னு ஒரு என்சைம் உங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு ATP வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கும். ஸோ உங்கள் கிளைகாலிசிஸ் ப்ராசஸில் கூட எக்ஸோகைனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வரும். சரிங்களா, அந்த என்சைம் அப்போது நீங்கள் கண்டிப்பாக இப்போ வரையும் போதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ATP இஸ் கன்வெர்டட் இன்டு ADP ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டேபிளாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சிடோடிடக்டேஸ்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு, டிரான்ஸ்ஃபரேஸ்னா கெமிக்கல் குரூப்பை மூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்ரலைசிஸ்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கு, அதை வாட்டர் வச்சு பிரேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் லையேசஸ்னா வந்து நான் ஹைட்ரலைட்டிக் பாண்டிங் நடக்குது. ஐசோமரேஸ்னா வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸாக மாறுதுன்னா அது ஐசோமரேஸ் ரியாக்ஷன், அதாவது ஐசோமரேஸ் என்சைம் வந்து யூஸ் ஆகும். லைகேசிஸ்னா வந்து ATP யூஸ் பண்ணி நியூ கோவலன்ட் பாண்ட், இல்லை ஏவும் பியும் நம்ம சேர்க்கணும், அதுக்கு நம்ம ATP யூஸ் பண்ணோம்னா அது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் கைனெட்டிக்ஸ். ஸோ இந்த என்சைம் கைனெட்டிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி விச் ஸ்டடி தி ரேட் ஆஃப் தி என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். அதாவது ஒரு என்சைம்ன்றது என்ன பண்ணும், ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். சப்ஸ்டேட்டை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்சைம் யூஸ் பண்ணுறோம், இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். ஆனால் அது எந்த இதில் ஸ்பீடப் பண்ணுது, அதாவது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதை தான் நம்ம வந்து ரேட்டுன்னு சொல்கிறோம். ரேட்டுன்னா ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எவ்வளோ சீக்கிரம் அது பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் என்சைம் கைனெட்டிக்ஸோட வேலை. ஓகே, நீங்கள் அதான் போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ கைனெட்டிக் அனாலிசிஸ் ரிவீல்ஸ் தி நம்பர் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ் பை விச் என்சைம் டிரான்ஸ்ஃபார்ம் தி சப்ஸ்டேட் இன்டு ப்ராடக்ட்ஸ். ஒரு சப்ஸ்டேட்டை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு இன்னும் என்சைம்ஸ் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்றதையும் எவ்வளோ டைம்ல பண்ணுது அப்படின்றதையும் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது என்னன்னா, லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு டேக்ஸ் பிளேஸ். ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், நம்மளோட தண்ணி வந்து சப்ஸ்டேட், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் அது. லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அது தண்ணி கொதிக்க வைக்கின்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன், அதில் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் ஆக்டிவேஷன். அதாவது இருக்கிறதுலே மினிமம் எனர்ஜி ரிக்வயர்டு ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு ஸ்டார்ட், அதுதான் வந்து உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க, the least amount of energy needed for a chemical reaction to takes place acts on the substance in such a way that lower the activation energy by changing the route of the reaction. அதாவது இந்த என்சைம் என்ன பண்ணும்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்டேட் இந்த ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது. ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த என்சைமு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சிரும். ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஓகே. What is the difference between dehydrogenase and hydrolase? Dehydrogenase na removal of hydrogen molecule. Hydrolase என்றது addition of water molecule to break down the reactant. அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி நம்ம ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணோம்னா அது ஹைட்ரலேஸ். டீஹைட்ரஜனேஸ்னா ஒரு இருக்கிற காம்பவுண்ட்ல ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்றது. லையேசிஸ் அண்ட் லிகேசிஸ்னா வந்து லிகேசிஸ்ன்றது LIGASES அப்படின்றது என்னன்னா ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்றது ஆர் ஒரு காம்பவுண்டை சிந்தசைஸ் பண்றோம். ஓகேங்களா? அது வந்து லிகேசிஸ். லையேசிஸ்ன்றது வந்துன்னா வாட்டர் மாலிகுல் இல்லாம ரெண்டு காம்பவுண்டை வந்து நம்ம பிரேக் பண்றோம் இல்ல ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னா லிகேசிஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஒரே நிமிஷம், நான் உங்களோட சாட்லயே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால லிகேசிஸ்னா ஏடிபி யூட்டிலைஸ் ஆகும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். லைகேசிஸ் அப்படின்னா உங்களோட ஏடிபிலாம் கிடையாது, நான் ஹைட்ரோலைட்டிக் வாட்டர் மாலிகுல் இல்லாம ரெண்டு காம்பவுண்டை ஃபியூஸ் பண்றது, அதாவது டபுள் பாண்டா ஃபார்ம் ஆகும் நடுவில். இது வந்து உங்களோட லைகேசிஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜினா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் டு டேக்ஸ் பிளேஸ். அண்ட் இது என்ன பண்ணும், என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சிரும். ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2 கிலோ கேலரி ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கணும்னா, என் என்சைம் இருந்தது வச்சுக்கோங்க 1 கிலோ கேலரியா மாற்றி விட்டுரும். ஸோ எனக்கு 1 கிலோ கேலரி இருக்குன்னா நான் 2 ரியாக்ஷன் அட் அ டைம்ல நடத்திடுவேன். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 2 கிலோ கேலரி ஜென்ரலா தேவைப்படுதுன்னா என்சைம் வந்தா வச்சுக்கோங்க அது 1 கிலோ கேலரியா மாற்றி விட்டுருவோம். அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல எனக்கு 2 ரியாக்ஷன் நடந்துடும். அதுதான் என்சைமோட வேலை. என்சைம் என்ன பண்ணுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி விட்டுரும். பாருங்க, reducing the activation energy increases the amount of reactant molecule that achieve the sufficient level of energy to reach the activation and form the product. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்ன்றது ஒரு என்சைம். அது என்ன பண்ணுதுன்னா கேட்டலிஸ்டிக் ரியாக்ஷன் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? பர் மாலிகுல்ஸ். இது எத்தனை வாட்டி வேகமா பண்ணுதுன்னா 7x. ஆல்ரெடி நார்மலா நடக்கிறத விட 7 மடங்கு ஃபாஸ்டரா ஹைட்ரேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பானிக் ஹைட்ரேஷன் என்ன பண்ணா CO2 + H2O இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது தான் கார்பானிக் அன்ஹைட்ரேஸோட ரியாக்ஷன். சரிங்களா? இது எங்க நீங்க பாக்குறீங்கன்னா நம்மளோட ரீனல், நம்மளோட கிட்னில வந்து பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன், இது நீங்க அனாட்டமில படிப்பீங்க. குளோமருலர் ஃபில்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்ன்ற என்சைம் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது தான் நம்மளோட கார்பானிக் அன்ஹைட்ரேஸோட வேலை. சரிங்களா? இதுவே இந்த என்சைம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து 10x 10 × 7 பவர் எக்ஸ்ல சீக்கிரமா நடந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது உங்களோட எக்ஸாம்பிள். இப்போ உங்களோட ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் தி என்சைம். இது வந்து ஏ, இது சரி ஓகே, இது ப்ளூ வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பி வந்து இந்த ஆரஞ்சு வந்து பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது அழகாக அதுக்கேற்ற மாதிரி ஓரியன்டேஷன் அலைன் பண்ணி ப்ராக்சிமிட்டியில் கொண்டு வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் நடந்தது. நம்ம கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் ப்ராக்ரஸ் ஆஃப் தி ரியாக்ஷன். இங்கே வந்து எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல், இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் தி சப்ஸ்டேட், இனிஷியல் எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல் இப்படியே இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ என்சைம் இருந்ததுன்னா உங்களோட எனர்ஜி வந்து கம்மியாக தேவைப்படுது. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் தி என்சைம் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். என்சைம் இருக்கிற ரியாக்ஷன்ல உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக தேவைப்படுது, சீக்கிரமா ப்ராடக்ட் அட்டைன் பண்ணிடுறோம். இதுவே உங்க என்சைம் இல்லாத ரியாக்ஷன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதும் லேட் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து ஒரு பெட்ரோல் எடுத்துக்கோங்க, ஒரு கெரோசின் எடுத்துக்கோங்களேன். கொளுத்துனீங்கன்னா எது டக்குன்னு கொளுத்திக்கும்னா பெட்ரோல் கொளுத்திக்கும். ஏன்னா அதோட வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். அதாவது பெட்ரோல் நீங்க நார்மலா வச்சீங்கன்னாவே உங்களால் ஸ்பில் பண்ண முடியும், அது சீக்கிரமாவே உங்களுக்கு கேஸா கன்வெர்ட் ஆயிடும். இதே கெரோசினும் ஆகும், பட் கம்பேரிட் டு பெட்ரோல் கெரோசின் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆகும். அதனால நீங்க பத்த வச்சீங்கன்னா பட்டுன்னு பத்திக்க போறது உங்களோட பெட்ரோல் தான். அப்போ அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்குன்னா உங்களோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.
ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து பெட்ரோலு, டீசலு, இந்த வேல் படத்துல ஒரு டைலாக் சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஃபியூவலுமே ஒரு மாதிரி எரியும். ஓகேங்களா. அங்க என்ன காரணம்னா ஒண்ணுத்துக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தியாசமா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நீங்க பெட்ரோல் வண்டி யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதே டீசல் வண்டி யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்பீடு கம்மியா இருக்கும். கான்செப்ட் என்னன்னா பெட்ரோல் டக்கு 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 டக்குன்னு பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். டீசல் வந்து நின்று பர்ன் ஆகும். கம்பேர் டு பெட்ரோல். கெரோசின் வந்தீங்கன்னா அதுக்கும் கீழே, வேக்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கும் கீழே, ஆயில் வந்தீங்கன்னா அதுக்கும் கீழே. ஸோ ஒன்றும் ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜியில் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். ப்ராக்ரஸ் ஆஃப் தி ரியாக்ஷன் கேன் யூ எக்ஸ்பிளைன்? புரியல. ப்ராக்ரஸ் ஆஃப் தி ரியாக்ஷன் நீங்க எது கேட்குறீங்க? ப்ராக்ரஸ் ஆஃப் தி ரியாக்ஷன்ன்றது என்சைம்ல கேட்குறீங்களா? என்சைமோட வேலை ஒன்னே ஒன்று தான். என்சைம் என்ன பண்ணுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோயர் பண்ணிடும். ஆக்டிவேஷன் எனர்ஜி லோயர் பண்ணுறதுனால நம்ம ப்ராடக்ட் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் என்சைம் இருந்ததுன்னா எவ்வளோ சீக்கிரமாக போயிடுது பாருங்க. இவ்வளோ தூரம் போக வேண்டிய டைம் கன்சியூமிங்கும் கம்மியாக இருக்கும். இதுவே உங்களுக்கு இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன் இதுதான் கேட்குறீங்களா? இதுதான் டைம். என்சைமோட வேலை என்ன? அது கேட்டலிஸ்ட். என்ன பண்ணும்? ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ஓகேங்களா. என்சைம் இருந்ததுன்னா ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்சைம் இல்லைன்னா ரியாக்ஷன் டைம் அதிகமாக இருக்கும். எப்படி பண்ணும்? என்சைம் இருந்ததுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோயர் பண்ணிடும். ஓகேங்களா. ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோயர் பண்ணிடும், ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனை அட்டைன் பண்ணிடும். இதே என்சைம் இல்லைன்னா ஆக்டிவேஷன் டைம் அட்டைன் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், அதே மாதிரி ஓரியன்டேஷன் வர்றதுக்கும் டைம் ஆகும், ப்ராக்சிமிட்டி வர்றதுக்கும் டைம் ஆகும். ஸோ உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து லேட் ஆகும். ஸோ அதனால தான் என்சைம் இருந்தது, கேட்டலிஸ்ட் இருந்ததுன்னா உங்க ப்ராசஸ் ஸ்பீட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜியும் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷனும் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவும் பியும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஏபி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஏடிபியே வச்சுக்கோங்களேன். ஏன் ஏபி? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஏடிபி இருக்குன்னா ஏடிபியை நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணோம்னா என்னவா ஆகும்னா ஏடிபி ப்ளஸ் பிஐயாக மாறிடும். ஓகேங்களா. இங்கே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து கிலோ கேலரி பர் மோல். ஓகேங்களா. இதுதான் நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் வர எனர்ஜின்றது வேற. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் இன் த ரியாக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு எனர்ஜி ரிக்வயர்டு டு ஸ்டார்ட் தி ரியாக்ஷன். ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் மினிமம் எனர்ஜி ரிக்வயர்டு டு ஸ்டார்ட் தி ரியாக்ஷன். அதுவே அதில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து அது எனர்ஜி அது ரியாக்ஷனை பொறுத்து. இப்போ ஏடிபி இந்த சென்ஸில் நம்ம 7.3 வரும், ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா என்சைம்ஸ் வந்து ஓவரால் எனர்ஜி சேஞ்சை மாத்தாது. அப்படின்னா இப்போ ஏ பிளஸ் பி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏபியா ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, 7.3 ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை நம்ம என்சைம்ஸ் கிடையாது. என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா இந்த ஏவும் பியும் சீக்கிரமா சேர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த என்சைம்ஸ் பண்ணும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கும், ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அவனோட ஓரியன்டேஷனை மாற்றுவான், இவனையும் சேர்ப்பான். முடிஞ்ச அளவு இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா அந்த புரோக்கர் தான் வந்து நம்மளோட என்சைம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு சீக்கிரமா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணிடணும். அது மட்டும் தான் இவனோட வேலையா இருக்குமே தவிர்த்து அந்த கல்யாணத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த எனர்ஜி சேஞ்ச் எல்லாம் வந்து இவன் பண்ண மாட்டான். ஓகே. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியும் நம்ம வந்து கிலோ கேலரி பர் மோல் இல்லைன்னா வந்து கிலோ ஜூல் பர் மோல்னு சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜின்னு வந்துட்டாவே அது கேலரி இல்லை ஜூல்ஸ் தான் வந்து மெஷர் பண்ணுவோம், அது வந்து பர் மோல். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து கேட்டலிஸ்ட் ஒன்லி அஃபெக்ட் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி நாட் தி ஈக்லிபிரியம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப தெளிவா கொடுத்துருங்க பாருங்க. லெட்ஸ் சே த ரியாக்ஷன் ஆஸ் அன் ஈக்லிபிரியம். ஏ வந்து ரிவர்சபிளா பிஏவா மாறுது, திருப்பியும் பிஏ வந்து பியா மாறுது. ஓகேங்களா. வித்தவுட் கேட்டலிஸ்ட் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணணும்னா 2 hour ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கப் இருக்கு, இங்க நான் செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சிட்டேன், இங்க ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு, இது இங்க போகணும். ஓகேங்களா. இங்கேயும் சேம் கான்சன்ட்ரேஷன், இங்க 1 2 3 4, இங்கேயும் 1 2 3 4. இந்த ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா கேட்டலிஸ்ட் இல்லாம நடந்தா 2 hour ஆகும். இதுவே கேட்டலிஸ்டோட நடக்குது அப்படின்னா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா. ஆனா இந்த ஏவும் பியும் சேமா இருக்கும். அதாவது
ரியாக்டண்ட்டை வந்து நம்மளோட கேட்டலிஸ்டால ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டலிஸ்ட் இருந்ததுன்னா, இந்த ரியாக்டன் ப்ரெசென்ட் ஆகி இருந்ததுன்னா அதை ஈக்குலிபிரியமா சீக்கிரமா அட்டைன் பண்ண வைக்க முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு வத்திக்குச்சிக்கு ஒரு 5 மரம் தேவைப்படுது அப்படின்னா, 5 மரம் வத்திக்குச்சி பண்றதுக்கு தேவைப்படுதுன்னா, அதை வந்து ஸ்பீடப் பண்றது இந்த மிஷினோட வேலை. மிஷின்ன்றது நான் இங்க மென்ஷன் பண்றது என்சைம், சரிங்களா? அதை வந்து ஸ்பீடப் பண்ணி விட்டுரும். இதுவே நம்ம மனுஷங்க வச்சு பண்றோம்னா லேட் ஆகும். இதே மிஷின் பண்ணுதுன்னா ஸ்பீடா பண்ணும். ஓகேங்களா? மிஷின்ன்றது தான் என்சைம். ஆனா இந்த 5 மரம் இருக்குல்ல, அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த மிஷினா இருந்தாலும் சரி, 5 மரத்தை எதுவும் பண்ண முடியாது. அது 5 மரம்னா 5 மரம் தான். இப்போ மிஷின் பண்றதுனால அந்த 5 மரத்தை நான் 50 மரமா மாற்ற முடியும்? பண்ண முடியாது. இல்ல பர்சன் பண்றதுனால நான் 5 மரத்தை 50 மரமா மாற்ற முடியும்? பண்ண முடியாது. ஸோ இந்த கேட்டலிஸ்ட்ன்றது என்னன்னா, எனர்ஜி ஆக்டிவேஷன் மட்டும்தான் இது பண்ணுமே தவிர்த்து, ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற ஸ்பீடை தான் வந்து இது பண்ணுமே தவிர்த்து, அந்த ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை என்சைமால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? உங்களோட ரா மெட்டீரியலை உங்களோட என்சைமால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ரா மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை ப்ராடக்டா சீக்கிரமா பண்றது என்சைமோட வேலை. ஒரு பால் பாக்கெட் வாங்கி 5 பேருக்கு தான் டீ போட முடியும்னா 5 பேருக்கு தான் போட முடியும். அந்த பால் பாக்கெட் என்சைம் இருக்கிறதுனால நீங்க வந்து 50 பேருக்கு போட முடியுமானா முடியாது. அது வந்து ரா மெட்டீரியல்ஸை கண்ட்ரோல் பண்ணாது, வெறும் ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நீங்க அரிசியை உல வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விறகு வச்சு பண்றீங்க. அதே அரிசியை ஸ்டவ்ல பண்றீங்க. ஓகேங்களா? என்சைம்ன்றது ஸ்டவ்ல பண்ற மாதிரி ஸ்பீடை மட்டும் தான் சீக்கிரமே பண்ணும். விறகுன்றது ஸ்லோவா பண்றது. ஓகேங்களா? ஆனா உள்ள இருக்க அரிசியோட குவான்டிட்டி வந்து ரெண்டுத்திலுமே சேம் தான். இங்க ஒரு ஆளாக்கு போடுறீங்கன்னா இங்கே ஒரு ஆளாக்கு தான் இருக்கும். இது என்சைம் நம்ம வந்து ஸ்டவ்ல கொதிக்க வைக்கிறதுனால அந்த ஒரு ஆளாக்கு 1.5 ஆளாக்கா மாறாது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு சாட்ல மட்டும் சொல்லிடுங்க புரிஞ்சுதான்னு. புரிஞ்சுதா? யாருன்னா ஒருத்தரானா இருக்கீங்களா? நான் படி தனியா பேசிட்டு இருக்க போறேன். ஓகே, சூப்பர். ஸோ இங்க 4 பாயிண்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்று, என்ன ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது வேற, எனர்ஜி ப்ரொடியூஸ் இந்த ரியாக்ஷன்ன்றது வேற. எனர்ஜி வந்து என்சைம்ன்றது வந்து ஓவரால் எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் தி ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்போது 7.3 கிலோ கேலரிஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த 7 கிலோ கேலரிஸை வந்து இந்த என்சைமால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை ஏடிபி பிரேக் ஆனாலும் 7.3 தான் இருக்கும். நீங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான என்சைம் யூஸ் பண்ணாலும் 7.3 தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி மெஷர் பண்றாங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பர் மோல். நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட்ன்றது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர்த்து டைரக்டா ரியாக்டன்ட் இல்ல சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன்ல ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, சூப்பர். கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, கிளாஸஸை கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்சைம் ஆக்டிவிட்டி. நம்ம என்சைம் எப்படி மெஷர் பண்ணணும், அதோட ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுவோம். என்ன யூனிட் யூஸ் பண்றோம்னா கட்டாலு, இல்லைன்னா இன்டர்நேஷனல் யூனிட். கட்டால்னா வந்து 1 மோல் இஸ் கன்வெர்டட் இன்டு 1 ப்ராடக்ட் எப்போ பர் செகண்ட். இதே இன்டர்நேஷனல் யூனிட்னா 1 மைக்ரோ மோல் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் எவ்வளோ? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம். ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று பிஹெச், இன்னொன்று சப்ஸ்டேட்னா நம்மளோட ரியாக்டன்ட். ஓகேங்களா? டீ போடணும்னா அதுக்கு பால் வேணும், பால் பவுடர் வேணும், பால் வேணும், காஃபி டீனா டீ பவுடர் வேணும், ப்ளஸ் சுகர் வேணும். இது இருந்தால் தான் டீ போட முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு இது இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டீ போட முடியும். ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டு 1000 பேருக்கு போட சொன்னா வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷனும் முக்கியம், என்சைமோட கான்சன்ட்ரேஷனும் முக்கியம். அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 சுள்ளி தான் இருக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 5 சுள்ளி வச்சு எனக்கு டீ போடுனா பண்ண முடியுமானா? முடியாது. இப்போ என் கேஸ் வந்து முடிய போகுது, அதை 1 லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கிட்டு நீங்க வந்து உலகத்தையே சுத்தி வர போறீங்கன்னா முடியாது. ஸோ என்சைமோட கான்சன்ட்ரேஷனும் முக்கியம், சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷனும் முக்கியம், டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, பிஹெச் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதனால இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா?
ஸோ இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைசிங் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் தி என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் பை இன்க்ரீசிங் தி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்டிங் மாலிகூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தண்ணியை கொதிக்க வைக்க போறீங்கன்னா நார்மலாக என்ன தேவை? நெருப்பு வேணும். ஓகேங்களா? இதுவே இப்போ இந்த கேஸில் நம்ம என்சைம்னு என்ன சொல்கிறோம்னா, இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து கொதிச்சிடும். எப்படி சீக்கிரமாக கொதிக்குதுன்னா, இந்த மாலிகூல்ஸ்லாம் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது சீக்கிரமாக அதோட அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதாவது நீராவியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி இன்னொரு வகையில் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த தண்ணி இருக்கு, இதுவே நான் ஒரு கரண்டி போட்டு இந்த தண்ணியை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகிட்டு சீக்கிரமாக ஆவி ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஜென்ரலாக அப்படியே வச்சுட்டு போனாலும் தண்ணி வந்து கொதிச்சு வரும். பட் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 5 மினிட்ஸில் கொதிக்க வேண்டியது 3 மினிட்ஸில் கொதிச்சிடும். கான்செப்ட் என்னன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். மாலிகூல்ஸ் ஒரே ஸ்டேட்டில் இல்லாமல் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட நியூக்ளியர் பாம்லாம் அப்படி தான். என்ன ஆகுனா, யுரேனியம் இருக்குன்னா, ஒரு யுரேனியமு இப்போ ஒரு யுரேனியம்ல ஒரு நியூட்ரானை போட்டு உடைச்சோம்னா ஒன்னோட ஒன்று கொலாய்ட் பண்ணி அப்படியே ஒரு நியூக்ளியர் பாமா மாறிடும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இதுதான். இங்கேயும் அதே தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரியாக்ஷன் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அது எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டு த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான் என்சைமோட ரியாக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, என்சைமே வந்து தீஞ்சு போயிடும். அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் உங்களோட தோசையை நீங்கள் சுட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய எனர்ஜி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் தோசை தீஞ்சு போயிடும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்சைம்ன்றது ப்ரோட்டீனு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்கள் ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன விஷயம் என்னன்னா, கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ன்றது Q10 வந்து நம்ம சொல்றோம். இப்போ நம்ம உடம்புல தான் இது நடக்குது. ஸோ நம்ம உடம்புல ஜென்ரலா நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னா, இந்த 37ல இருந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ரா போறோம் அப்படின்னா 47 டிகிரி செல்சியஸ் போறோம்னா, அது வரைக்கும் நம்மளோட பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல நார்மலா நடக்கும் என்சைமோட ரியாக்ஷன். இப்போ நம்ம ஜுரத்துல இருக்கும்போது நம்மளோட ரியாக்ஷன் என்சைமேட்டிக் ப்ராசஸ் என்ன ஆகும்னா கம்மியாயிடும். கான்செப்ட் என்னன்னா, என்சைம்ஸ் டீநேச்சர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை மெஷர் பண்றதுக்கு Q10 சொல்றாங்க. புரிஞ்சுதா இது? ஸோ எவ்ரி 10 டிகிரி இன்க்ரீஸ் இன் பாடி டெம்பரேச்சர், அதை மெஷர் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே நிமிஷம், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்சு போச்சு. ஒரு அளவுக்கு மேல அது எப்போ வந்து கரெக்டா ஆப்டிமமா இருக்கோ, அந்த டெம்பரேச்சர் எப்போ ஆப்டிமமா இருக்கோ அப்போ வந்து ஹையஸ்ட் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா என்சைமே வந்து டீநேச்சர், அதோட ஷேப்ல இருந்து மாறிடும். முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சுதா? இது எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு ஃபீவர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபீவரில் இருக்கும்போது ஏன் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா, உங்களோட என்சைம்ஸே ஆல்ரெடி டீநேச்சர்டாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாமிட்டில் வெளில வந்துடுமே தவிர்த்து உங்களால் வந்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டாக ஃபீவரில் எடுத்துக்கணும்னு வாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுதான் நீங்கள் டெம்பரேச்சர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது ரியாக்ஷன் ரேட்டு, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சாரி. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஏன்னா அது கொலிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் கைனெட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் எனர்ஜி, ஆல்ரெடி நமக்கு எனர்ஜி தேவை ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது. அப்போ சீக்கிரமாக நம்ம ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்சைம்ஸ் எல்லாம் வந்து டீநேச்சர், அதாவது அதோட ஷேப்ல இருந்து வேற ஷேப்பாக மாறிடும். அப்போ சப்ஸ்ட்ரேட் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகிடும். புரிஞ்சிச்சா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நார்மலாக டீநேச்சர் ஆக ஆரம்பிச்சிடும். என்சைம் அதோட ஷேப்ல இருந்து மாறிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டை ஒரு புரோட்டீன். ஓகேங்களா?
அதை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டீம் பண்ணுறோம், அதை தண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவு வரைக்கும் முட்டை லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா முட்டைன்ற ப்ரோட்டீன் வந்து அப்படியே கொயாகுலேட் ஆகிடும். கொயாகுலேட் ஆகிட்டு அதோட ஷேப்லேருந்து லிக்விடாக இருக்க முட்டை வந்து சாலிடாக மாறிடும். அதே மாதிரி இங்கே என்சைமுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். இப்போ சி ஷேப்பில் இருக்க என்சைம்னா அதுக்குள்ளே இருக்க சப்ஸ்டேட் இப்படி இருந்தால் தான் வந்து அட்டாச் ஆகும். அதுவே நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷேப்புங்கிற இப்படி ஆகிடும். இங்கே அட்டாச் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். புரிஞ்சுதா? யாரா ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க, புரிஞ்சுதான்னு. டக் 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 மெசேஜ் போடுங்க. ஓகே, சூப்பர் கவியரசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட என்சைம் வந்து டீநேச்சர் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிஹெச். பிஹெச் வந்து சேம் கான்செப்ட் தான். பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஹெச் இன்க்ரீஸ் பண்ண ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்டிமம் பிஹெச்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னா 2 என்சைம் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பெப்சின். ஓகேங்களா? பெப்சின் எங்கே ஆக்ட் ஆகும்னா ஸ்டொமக்கில் ஆக்ட் ஆகும். நல்லா பாருங்கள், பெப்சின் ஸ்டொமக்கில் ஆக்ட் ஆகும். அப்போது அதோட பிஹெச் வந்து 2 பாயிண்ட்ல இருக்கணும். அப்போ தான் இந்த என்சைம் வேலை செய்யும். ட்ரிப்சின்ன்றது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வேலை செய்யும். அது வந்து 8ல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இது வேலை செய்யும். இப்போ நீங்கள் பெப்சின் எடுத்துகிட்டு போயிட்டு 8ல் வேலை செய்ய சொன்னீங்கன்னா பண்ணாது. ட்ரிப்சின் எடுத்துகிட்டு போயிட்டு 2ல் வேலை செய்ய சொன்னீங்கன்னாலும் பண்ணாது. ஸோ பிஹெச் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஈச் அண்ட் எவ்ரி என்சைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆப்டிமம் பிஹெச். அந்த ஆப்டிமம் பிஹெச்ல தான் அது வேலை செய்யும். சில மருந்துகள் வந்து வயிற்றுல வேலை செய்யும், சில மருந்துகள் வந்து இன்டெஸ்டைனில் வேலை செய்யும். ஏன்னா அதோட பிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். ஸோ பெப்சின்ன்றது வயிற்றுல இருக்கிறதுனால அதோட பிஹெச் 2 பாயிண்ட்ல இருக்கும்போது தான் அந்த என்சைம் வேலை செய்யும். ட்ரிப்சின்ன்றது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கனால அதோட பிஹெச் 8ல் இருக்கும்போது தான் அது வேலை செய்யும். அவ்வளோதான். ஓகே. இது டிபெண்டிங் அப்போ அந்த என்சைம் இது மாறிடும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்டேட், இது உங்களோட என்சைம். இப்போ உங்கள் என்சைம் இது வந்து நீங்கள் உங்களோட பெப்சின்னு எடுத்துக்கிறீங்க. இந்த பெப்சின் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னா இப்போது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கான். ஜென்ரலாக இது எங்கே இருக்கும்னா ஸ்டொமக்கில் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும்போது இதோட பிஹெச் மாறி கிடக்கும். 2ல் இருக்க வேண்டியவன் 8ல் இருக்கான். ஸோ அதனால இவனோட ஷேப் மாறிடுச்சு. அப்போ சப்ஸ்டேட்டு இல்லை நீ வந்து மாறிட்ட, அதனால நான் உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்காக புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுவே இவன் வந்து ஸ்டொமக்கில் இருந்தான்னா இவன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பெப்சின்ன்றது இங்கே பாருங்க, பிஹெச் 2ல் இருக்கும்போது நல்லா வேலை செய்யுது. பிஹெச் இன்க்ரீஸ் பண்ண பெப்சின் அப்படியே அதோட ஆக்டிவிட்டியை லூஸ் பண்ணிடுது. இதுவே ட்ரிப்சின்ற போது 2ல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஹெச் இன்க்ரீஸ் பண்ண இது அதிகமாகும். ஆர்ஜினேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 5லேருந்து தான் ஆக்டே ஆரம்பிக்குது. அப்படியே பிஹெச் இன்க்ரீஸ் பண்ண ஆர்ஜினைனும் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரொம்ப பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது. அப்போ எல்லா என்சைமுக்குமே தேர் இஸ் அ ஆப்டிமல் பிஹெச். அதாவது அவனுக்குன்னு ஒரு பிஹெச் இருக்கு. அந்த பிஹெச்சில் தான் அவனோட வேலையை காட்டுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அத்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க இருப்பாங்க, லாங் ஜம்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க அவங்களோட ட்ராக்ல அவங்க தான் வந்து மாஸ்டராக இருப்பாங்க. லாங் ஜம்ப் பண்ணுறவங்க அவங்க ட்ராக்ல அவங்க தான் மாஸ்டராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் பெப்சின்னு பிஹெச் 2ல் இருக்கும்போது அவன் தான் மாஸ்டர். பிஹெச் 8ன்னு வரும்போது ட்ரிப்சின் தான் மாஸ்டர். இதே பிஹெச் 9ன்னு வரும்போது ஆர்ஜினேஸ் தான் மாஸ்டர். ஸோ பேஸ்ட் அப்போ அந்த பிஹெச் ஆப்டிமம் பிஹெச்ல அவன் மாஸ்டராக இருப்பான். புரிஞ்சிச்சா இது? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ என்சைம் கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு 100 ஆளுங்க அனுப்பிட்டேன்ப்பா. ஓகேங்களா? ஆனால் சப்ஸ்டேட் ரா மெட்டீரியல் வந்து ஒரு 10 ஆளுக்கு வேலை செய்கிற அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரியாக்ஷன் வந்து குறைஞ்சிரும். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்னா எவ்வளோ ஸ்பீடாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் இருக்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். சரிங்களா? தேர் இஸ் அ சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. அதுக்கு மேலே உங்களோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. Okay, at saturation point substrate molecules are bound to all the available active sites of the enzyme molecules. அதாவது ஒரு 10 இடம் இருக்கு அப்படின்னா, ஒரு 10 கிளினிக்ல ஒரு 10 டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் போய் ஒரு பேஷண்ட் உட்காந்துட்டாங்கன்னா மீதி பேஷண்ட்லாம் வெளில தான் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ஸ்டேட்ன்றது நம்மளோட
பேஷண்ட்ஸு. என்சைம்ன்றது நம்மளோட டாக்டர். எல்லா டாக்டர்கிட்டையும் ஒருத்தர் போயிட்டாங்க, ஆக்டிவ் சைட்டில் போய் உட்காந்துட்டாங்க, அவங்க கிளினிக்கில் அவங்க பிளேஸில் உட்காந்துட்டாங்கன்னா மீதி பேர் வெளியே இருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் வரும். அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வர மாலிகுல்ஸ் வந்து வெயிட் ஃபார் தேர் டர்ன். அந்த ஒரு பேஷண்ட் வெளில வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் உள்ள போவாங்க. ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எத்தனை இருந்தாலும் சரி, என்சைம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் சப்ஸ்ட்ரேட் ஃபில் ஆகிடும். எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்களோ அது வரைக்கும் பேஷண்ட் போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இப்போ இது போய் உட்காந்து பேஷண்ட்டு அவங்களோட வேலை முடிஞ்சு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெளில போயிடுவாங்க. அப்போ திருப்பி என்சைம் ஃப்ரீ ஆகிடும். ஓகே, டாக்டர் ஃப்ரீ ஆகிடுவார். அப்போ புதுசான சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக என்சைம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் எல்லா என்சைமே சப்ஸ்ட்ரேட் கூட கம்பைன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும் ரியாக்ஷன். ஸோ இது எப்போ முடியும்னா, ஒரு என்சைம் முடிஞ்சு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்சைம் ஃப்ரீ ஆகிடும்ல, அந்த என்சைம் அடுத்த சப்ஸ்ட்ரேட் எடுக்கும். அடுத்த சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த என்சைம் கூட அட்டாச் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அட் கான்ஸ்டன்ட் என்சைம் கான்சன்ட்ரேஷன். ஸோ என்சைம் கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது உங்களோட சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ த என்சைம் ஈவென்ச்சுவலி பிகம் சேச்சுரேட்டட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்சைம் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு என்சைம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா, கிரேட்டர் தி என்சைம் கிரேட்டர் தி ரியாக்ஷன். இது வந்து லீனியராக இருக்குது. ஸோ நீங்கள் என்சைம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, என்சைம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, the rate of the enzyme catalyst reaction is directly proportional to the amount of the enzyme present. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 என்சைம் இருக்குன்னா அந்த 10 என்சைம் கூட உங்களோட சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகிடும். 11 என்சைம் இருக்குன்னா 11 என்சைம் கூட உங்கள் சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகிடும். ஸோ எவ்வளோ என்சைம் இருக்கோ அவ்வளோ என்சைமும் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டை அட்டாச் பண்ணிக்கும். ஸோ அதனால எப்பயுமே உங்களுக்கு எவ்வளோ என்சைம் இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா என்சைம்ஸ் ஆர் நாட் கன்சியூம்ட் இன் தி ரியாக்ஷன். அதாவது இது திருப்பியுமே வந்து அட்டாச் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதும் என்ன ஆகும், என்சைம் திருப்பி நமக்கு ரெக்கவர் ஆகி வந்துடும். திருப்பி அது வேற சப்ஸ்ட்ரேட் கூட போய் அட்டாச் ஆகும், திருப்பி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், திருப்பி என்சைம் ரெக்கவர் ஆகி வந்துடும். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஹெச் இல்லை டெம்பரேச்சர், பிஹெச், சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று என்சைம் கான்சன்ட்ரேஷன். ஓகே, டெம்பரேச்சரு ஒரு அளவு வரைக்கும் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்சைமோட ஸ்ட்ரக்சரையே மாற்றி விட்டுரும், அதனால உங்கள் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா என்சைமுக்குமே பர்டிகுலர் பிஹெச் இருக்குது. ஸோ பெப்சின்னா 2, நம்மளோட ட்ரிப்ஸ்னா 8, ஆர்ஜினேஸ்னா 9 வச்சுக்கோங்க. அந்தந்த ஆப்டிமம் பிஹெச்சில் மட்டும்தான் அந்த என்சைம் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு மேலே இப்போ 2க்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போறீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரேட்டு போனதுக்கப்புறம் உங்களோட என்சைமும் உங்களோட சப்ஸ்ட்ரேட்டும் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடும். அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ இருந்தாலும் சரி, என்சைம் உங்களுக்கு 10 தான் இருக்குன்னா அது கூட தான் அட்டாச் ஆக முடியும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு என்சைமா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரெக்கவரி வரும், அப்போ அடுத்த சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காரும். இதுவே உங்களோட என்சைம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், சரிங்களா, என் டாக்டர் கிட்ட போகிறேன், எனக்கு ஜீரணமே ஆகலை சார் அப்படின்னு. அவர் வந்து ஒரு என்சைம் டேப்லெட் கொடுக்குறாரு, பெப்சிடேஸு, அமிலேஸு இதெல்லாம். அப்போ என்ன ஆகுனா, நான் அந்த டேப்லெட் எடுக்கிறேன்னா என்னோட பாடியில் என்சைம்ஸ் வந்து அதிகமாகிடும். அப்போ நார்மலாகவே எனக்கு ஜீரண சக்தி அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா என்சைம்ஸ் அதிகமாயிடுச்சு. நார்மலாக பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட நான் எக்ஸ்ட்ராவாக என்சைம்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்போ என் பாடியில் என்ன ஆகும், சீக்கிரமாக சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகிட்டு சீக்கிரமாக எனக்கு ஜீரணம் ஆகிட்டு நார்மல் ஆகிடுவேன். அவ்வளோதான். ஓகே, இதுவே நமக்கு என்சைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். பேஸ்ட் அப்பான் தி என்சைம் கான்சன்ட்ரேஷன் நம்மளோட எனர்ஜி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட் ஆகும். ஓகே, புரியுதா? எனி டவுட்ஸ்?
ஸோ இந்த என்சைம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட், இங்கேயும் நான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் அட்டாச் ஆகுது 2 மெத்தட். ஒன்று லாக் அண்ட் கீ மெத்தட். ஓகேங்களா, லாக் அண்ட் கீ மெத்தட்னா வந்து ஆக்டிவ் சைட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயராக இருக்கலாம், ஆக்டிவ் சைட் வந்து ஸ்கொயராக இருக்கு, இல்லை ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இது அட்டாச் ஆகிடும். ஒன்லி சப்ஸ்ட்ரேட் வித் மேட்சிங் ஷேப் வில் ஃபிட். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்லு மாதிரி இருக்கா இந்த சப்ஸ்ட்ரேட்டு, இந்த என்சைம்ல அதே மாதிரி பல்லு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அப்படி ஃபிக்ஸ் ஆகுது லாக் அண்ட் கீ மெத்தட். இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஓகேங்களா, இன்டியூஸ்டுன்றது அப்படி கிடையாது. இது என்னன்னா ஆக்டிவ் சைட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நிறைய ரிசப்டார்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நிறைய சப்ஸ்ட்ரேட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக் எடுக்கிறோம். இப்போ டயாசிபம், குளோனசிபம், இல்லை ஆல்ப்ரசோலம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸு. ஓகேங்களா, அந்த ட்ரக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஆனால் அது ரியாக்ட் ஆகிற என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். என்னன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப்பை மாற்றிக்கிட்டு ஃபிட் ஆகிடும். இதுவே இங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ குளுக்கோஸ்னு ஒரு ரிசப்டார் இருக்குது அப்படின்னா அது வந்து குளுக்கோஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அங்கே வந்து நீங்கள் வேற அமினோ ஆசிடோ இல்லை ப்ரோட்டீனோ வந்து அட்டாச் ஆகணும்னா ஆகாது. ஓகேங்களா, ஸோ லாக் அண்ட் கீ மாடல்ன்றது சாவி, பூட்டுக்கு ஏற்ற சாவி. இன்டியூஸ்டு ஃபிட் மாடல்ன்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட தன்மையை மாற்றிக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து உங்களோட மைக்கேலிஸ் மென்டல் ரியாக்ஷன். ஓகேங்களா, இந்த ரியாக்ஷன் எதுக்கு நடக்குதுன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். என்சைமை வந்து அஃபெக்ட் பண்ணுறது உங்களோட சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனுக்கு வச்சு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இருக்கீங்களா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான், வைண்ட் அப் பண்ணிடலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நான் நாளைக்கே எடுக்கேன். ஓகேங்களா, இருக்கீங்களா? இன்னும் என்சைம் இன்ஹிபிஷன் மட்டும் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சைமும் நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்து ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்சைம் தனியாகவும் நம்மளோட ப்ராடக்ட் தனியாகவும் வந்துடும். ஓகேங்களா, அக்கார்டிங் டு திஸ் மாடல் த என்சைம் ரிவர்சபிளி கம்பைன்ஸ் வித் த சப்ஸ்ட்ரேட் டு ஃபார்ம் தி ரிவர்சபிள்னா வந்து இஎஸ் திருப்பியும் இ பிளஸ் எஸ்ஸாகவும் மாறலாம், இ பிளஸ் எஸ் திருப்பியும் வந்து இஎஸ்ஸாக மாறலாம். ஓகேங்களா, அதுதான் ரிவர்சபிள். ஒரு ப்ராசஸ் முன்னும் பின்னையும் போக முடியும்னா அது ரிவர்சபிள். So substrate is formed into an ES complex that subsequently eats the product and regenerating the free enzyme. ஓகேங்களா, இங்க நம்ம என்ன சொல்ல போறோம்னா in this equation which describes how reaction velocityனா rate, reaction rate varies with the substrate concentration. So எவ்வளவு substrate concentration present ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட rate of the reaction இருக்க போகுது. அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னா நம்மளோட மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ வி நாட்ன்றது நம்மளோட இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போக முடியும்னா வி மேக்ஸ். ஓகேங்களா, நம்மளோட கான்ஸ்டன்ட் வந்து மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் வந்து கேஎம்னு போடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத ரெண்டு பக்கமும் போடுறோம். இதுதான் உங்களோட ஃபார்முலா. இனிஷியல் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு maximum rate of the reaction divided by your constant into your substrate. அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது எப்போ வந்து அப்ளிகபிள்னா ஒரு என்சைம் வந்து ரிவர்சபிளா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இது அப்ளிகபிள். ரிவர்சபிள்னா என்னன்னா என்சைமும் சப்ஸ்டேட்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும், அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் திருப்பியும் என்சைமும் சப்ஸ்டேட்டாவும் பிரிய முடியும் அப்படின்னா அங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் அங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து ஒரு ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் தான் வந்து அந்த ஹோல் ப்ராசஸையே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுல HMG-CoA ரிடக்டேஸ் அப்படின்றது ஒரு என்சைம். சரிங்களா, இந்த என்சைம் தான் டிசைட் பண்ணும் எவ்வளவு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் பண்ணலாம் இல்ல பண்ணாம போகலாம். ஓகேங்களா, இந்த என்சைம் HMG-CoA ரிடக்டேஸ்ன்ற என்சைம் தான் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா HMG-CoA ரிடக்டேஸ் இன்னிபிட்டாஸ்னு ஒன்று இருக்கு. இன்னிபிட்டாஸ்னா அதை தடுக்கிறவன், அவனை வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது குறைஞ்சிரும்.
இப்போ இது இருக்கிறதுலேயே அதிகமாக சேல் ஆகிற ட்ரக் வந்து இது. ஏன்னா நிறைய பேர் கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் அது கொலஸ்ட்ராலாக ஸ்டோர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் இனிபிட்டாஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸோட ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பு. இப்போ இந்த ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ரிடக்டேஸ் என்சைம் கம்மியாக இருக்குன்னா கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதே கம்மியாயிடும். கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம பாடியில் வெயிட் போட மாட்டோம். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஸ்டெடி ஸ்டேட் அசம்ஷனாக இருக்கணும். அதாவது ஸ்டெடி ஸ்டேட் அசம்ஷன் என்னன்னா, the concentration of the complex வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். E plus S equal to ES ஃபார்ம் ஆகுதுல, இந்த ES வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, the product does not convert back to the substrate. இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுல, ES ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் வந்து ES மாறக்கூடாது. E plus S ES மாறுதுல, இது வந்து நமக்கு இதுவா மாறலாம், ரிவர்சபிளா இருக்கலாம். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து திருப்பி சப்ஸ்டேட்டா மாறுறதா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீ போடுறோம் அப்படின்னா, காஃபி பிளஸ் மில்க் ஈக்குவல் டு டீ. சாரி, காஃபின்ற பாருங்க, டீ பவுடர் பிளஸ் மில்க் இஸ் ஈக்குவல் டு டீ. ஒரே நிமிஷம். டீ பவுடரு ஓகே பிளஸ் மில்க் ஈக்குவல் டு டீ. ஓகேங்களா? இந்த டீ திருப்பி நம்ம மில்காவும் பவுடராகவும் எடுக்க முடிஞ்சதுன்னா அப்போ இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈயும் எஸ்ஸும் சேர்ந்து இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ். ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட் ப்ளஸ் என்சைம் தனியாக வந்துடல, இந்த ப்ராடக்ட் வந்து இதுவாக மாறிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள் கிடையாது. இது 4 விஷயம் இருக்குது. ஒன்று, இது ரிவர்சபிளாக இருக்கிறது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பாக இருக்கும். மூணாவது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது இந்த இஎஸ் ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து ஸ்டடியாக நடந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இங்கே என்சைம் ஒன்று சப்ஸ்டேட் ஒன்றுனா இது ஒன்றா இருக்கணும், இது ரெண்டுனா இதுவும் 2ஆக இருக்கணும். ஸோ இது வேற கான்சன்ட்ரேஷன்லையும் இது வேற கான்சன்ட்ரேஷனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. 4வது கிரைட்டீரியா என்னன்னா, த ப்ராடக்ட் தட் ஃபார்ம்டு அது திருப்பியும் வந்து உங்களோட ரியாக்டண்ட்டாக மாறக்கூடாது. அதாவது என்சைமாவும் சப்ஸ்டேட்டாகவும் மாறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் தான் உங்களோட மைக்கேலிஸ் மென்டன் ரியாக்ஷனோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஈக்குவேஷனோட முக்கியமான விஷயம். ஸோ வின்றது உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், வி மேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ அதோட ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் பண்ண முடியும்ன்றது வி மேக்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட், கேஎம்ன்றது நம்மளோட கான்ஸ்டன்ட். இது வந்து அஃபினிட்டியை வந்து டிரைவ் பண்ணும். அதாவது கேஎம் இருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்குன்னா லோ அஃபினிட்டி, கேஎம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹை அஃபினிட்டி. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இங்கே ரியாக்ஷன் ஆரம்பிக்குது, ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே வந்து ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இந்த கான்ஸ்டன்ட் ஆகிற இடம் தான் நம்மளோட விமேக்ஸ். மேக்ஸிமம் விமேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். நீங்கள் எவ்வளோ என்சைம் கொடுத்தாலும் இவ்வளோ தான் அதோட ஸ்பீடு, அதுக்கு மேலே அது பண்ண முடியாது. 1 லிட்டர் பெட்ரோலை பேர்ன் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஸ்ப்ளெண்டராக இருக்குது அப்படின்னா அதனால் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். இதுவே ஆர்சி இல்லை கேடிஎம் அப்படி இருக்குன்னா அதனால் 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் பிரேக் பண்ண முடியும்னா அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து விமேக்ஸ். எஸ்ன்றது இங்கே சப்ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். விமேக்ஸ்ன்றது வந்து மேக்ஸிமம் ரேட் வேறு என்சைம் மாலிகூல்ஸ் ஆர் பவுண்ட் டு தி சப்ஸ்டேட், எவ்வளோ பைண்ட் ஆகுதுன்றது. ஆனால் கேஎம்ன்றது என்னன்னா என்சைம் அஃபினிட்டி ஆஃப் தி சப்ஸ்டேட். ஓகே, என்சைம் அஃபினிட்டினா லோ கேஎம்மாக இருக்குன்னா ஐ அஃபினிட்டி, அதாவது நம்ம என்சைமும் சப்ஸ்டேட்டும் ஐ அஃபினிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். இதே ஹை கேஎம்மாக இருக்கு, கேஎம்ன்றது ஒன்றும் இல்லை, ரேட் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். அதாவது அந்த ரேட்டை கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை அஃபினிட்டியாக இருக்குன்னா எப்போ, ஹை கேஎம்மாக இருக்குன்னா லோ அஃபினிட்டி, லோ கேஎம்னா ஹை அஃபினிட்டி, இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்சைம்ன்றது ஸ்பீட் அப் த ரியாக்ஷன், ஒரு ஃபேக்டரியில் இருக்க ஒரு வேலைக்காரன், சரிங்களா? சப்ஸ்டேட்ன்றது மாலிகுல் ஆஃப் தி என்சைம் தட் ரியாக்ட்ஸ் ஆன் ஆர் ஆக்ட்ஸ் ஆன். ஓகேங்களா? ஒரு வேலைக்காரன், ஒரு ரா மெட்டீரியல்னா ஒரு ஸ்டீல்னு எடுத்துக்கோங்க, இல்லை வுட்டுன்னு எடுத்துக்கோங்க, பொருள், என்கிட்ட இருக்கிற பொருள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டைல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க சிமெண்ட்டு எல்லாமே சேர்ந்து ரா மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க, என் வேலைக்காரன். ஓகேங்களா? சப்ஸ்டேட் கேஎம்ன்றது என்னன்னா சப்ஸ்டேட் நீடட் ஃபார் த ஆஃப் ஸ்பீடு, அதாவது அந்த வேலைக்காரனுக்குன்னு ஒரு வேலை பவர் இருக்கும், 1 ஹவரில் இவ்வளோ பண்ணுவான், 2 ஹவரில் இவ்வளோ பண்ணுவான், அதை தான் நம்மளோட கேஎம்னு சொல்கிறோம். ஸோ டாப் ஸ்பீடு, அவனால் மேக்ஸிமம் அவனை புஷ் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுன்றது டாப் ஸ்பீட் ஆஃப் தி என்சைம். ஓகேங்களா? ஸோ விமேக்ஸ்ன்றது டாப் ஸ்பீடு. ஒரு என்சைமுக்குமே ஒரு அஃபினிட்டி இருக்கும், ஒரு சப்ஸ்டேட் கூட, அது வந்து கேஎம்.
அதாவது ஒருத்தனுக்கு ஒரு திறமை இருக்கும். ஸோ கம்மியான கேஎம் இருந்ததுன்னா நிறைய அஃபினிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதிகமான கேஎம் இருக்குன்னா கம்மி அஃபினிட்டி இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் நம்ம சப்ஸ்டேட்டாகவும் சொல்கிறோம். என்சைம்ன்றது அங்கே ஒர்க் பண்ணுறவராகவும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எப்படின்னா வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ இன்க்ரீஸ் யுவர் சப்ஸ்டேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ லோ சப்ஸ்டேட்னா என்சைம் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 தூக்க மாத்திரை போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு போய் பவுண்ட் ஆகிறதுக்கான என்சைம் இருக்காது. இதே ஒரே ஒரு தூக்க மாத்திரை போடுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்சைம் இருக்கும். அதனால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஒரே வாட்டி நீங்கள் நிறைய ஆல்கஹால் இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்சைம் இருக்காது ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால உங்களுக்கு பொறுமையாக தான் ரியாக்ட் ஆகும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்சைம்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமான ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மீடியம் சப்ஸ்டேட்டாக இருக்குன்னா என்சைம்ஸ் வந்து பாதி நேரத்துக்கு பிஸியாக இருக்கும். அதனால உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், பட் ஸ்லோவாக நடக்கும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு ஹை சப்ஸ்டேட்டாக இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து என்சைம்ஸ் கூட ரியாக்ட் ஆகிடும். அதனால உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக உங்களோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அப்படி போயிட்டு கான்ஸ்டண்ட்டாக உங்கள் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நடக்கும். இதுவே உங்களோட சப்ஸ்டேட் கம்மியாக இருக்குன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். உங்கள் சப்ஸ்டேட் வந்து மீடியமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதாவது லீனியராக நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் தி மைக்கேல் மென்டன்ஸ் மாடல் தானே. ஸோ மைக்கேல் மென்டன் மாடல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் மைக்கேல்ஸ் மென்டல் மாடல். சரிங்களா? இங்கே என்னன்னா the equation describes the rate of the reaction that varies with the substrate concentration. சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மாறுது அப்படின்றத படிக்கிறது தான் மைக்கேலிஸ் மென்டன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கிரைட்டீரியா இந்த 4 கிரைட்டீரியா இருக்கணும். ஒன்று இஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும், அந்த இஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரிவர்சிபிளாக இருக்கணும். ரெண்டாவது அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுல அது வந்து ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பாக இருக்கணும். ஓகேங்களா? மூணாவது ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கணும், அதாவது இஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ஸ்டெடியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நாலாவது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது வந்து திருப்பி என்சைம் சப்ஸ்டேட்டாக மாறக்கூடாது. அவ்வளோதான். இந்த 4 கிரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியில் நம்ம சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனை வச்சு அந்த என்சைம் ஆக்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி இருக்க கிராஃபை வந்து நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிராஃபை வந்து லீனியர் கிராஃபாக மாற்றுறோம். அதாவது இந்த கிராஃபை நம்ம லீனியர் கிராஃபாக மாற்றுறோம் ஸோ தட் நம்ம வந்து ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா டபுள் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். அதாவது v is equal to vmax divided by km. இங்கே 2 இடத்துலையுமே நம்ம வந்து சப்ஸ்டேட் வச்சுருப்போம், சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணின்றதுனால. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா v is equal to km இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதனால் நம்ம என்னன்னா y is equal to mx plus c அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணிடுவோம். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக என்சைமோட ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்பான் தி சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன், பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் எப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேஸ்ட் அப்பான் தி சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு என்சைமோட இனிபிஷன். ஸோ நான் முடிஞ்சளவு இது ஃபாஸ்ட்டாக போக பார்க்குறேன், இல்லைனா என்சைம் இனிபிஷன் நாளைக்கு எடுக்கட்டா? ஸோ நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மைக்கேல் மென்டன்ஸ் மாடல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்சைம் இனிபிஷன் சொல்லிடுறேன். ஏன்னா இது ரெண்டும் இன்டர்லேட் பண்ணணும். உங்களுக்கு ஓகேன்னா நான் இப்போ ½ அன் ஹவரில் எடுத்துருவேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு எடுக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் 2 hours 10 டுமாரோவா எல்லாருக்குமே ஓகே. ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல, நிறைய இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்சைமில். ஸோ நான் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் அப் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்சைம் இனிபிஷனும் இந்த மைக்கேலஸ் மென்டன் ஈக்குவேஷனும் எடுத்துகிட்டு அப்படியே ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணேன். பட் நாளைக்கு கொஞ்சம் கிளாஸஸ் ஸ்பீடாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இந்த வீக்குள்ளே நான் முடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். லைக் உங்களோட கிளைகாலிசிஸு, அதோட எனர்ஜி ரியாக்ஷன்ஸ் என்ன, அதோட மெத்தட் என்ன, முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட டிசிஏ சைக்கிள், அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்க சைக்கிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன்.
நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாத்வேஸ்லாம் வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், அப்புறம் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுவேன். நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லேயே படிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஆனால் பாத்வேஸ் படிக்காமல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி நிமோனிக்ஸ் பாத்வேக்கு நான் ரெடி பண்ண போகிறது இல்லை. கான்செப்ட் என்னன்னா, பாத்வேலேயே நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட் படிக்கணும், சப்ஸ்டேட் படிக்கணும், என்சைம் படிக்கணும், கூடவே கோஃபேக்டர் எங்கே வருதுன்றதை படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஏடிபி டு ஏடிபி எங்கே மாறுது, என்ஏடிஹெச்லேருந்து என்ஏடி ப்ளஸ்லேருந்து என்ஏடிஹெச்ஆ எங்கே மாறுது, இதெல்லாம் படிக்கணும். ஸோ இது நான் நிமோனிக்ஸ் கொடுத்தேன்னா நீங்கள் வந்து நிமோனிக்ஸில் வெறும் ப்ராடக்ட்டும் இல்லை சப்ஸ்டேட்டை மட்டும் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கெல்லாம் ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுதுன்றது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நிமோனிக்ஸாக கொடுக்கல. சரிங்களா? நாளைக்கு என்சைம் இனிபிஷன் ஆரம்பிச்சுட்டு ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வேணும்னாலும் மேடம் நான் கேட்டு நான் இந்த சாட்டர்டேவோ இல்லை வெனவர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எப்போ சொல்கிறீங்களோ நான் எக்ஸ்ட்ரா கிளாஸும் எடுத்துடுறேன். இது வரைக்கும் எடுத்தது எதனா டவுட் இருக்கா? ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு கிளாஸில் கூட கேளுங்க. பட் நாளைக்கு கிளாஸ் நீங்கள் டவுட் கேட்க போகிறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கிளாஸை முடிச்சுட்டு தான் உங்கள் டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஒரே ஒரு ப்ரஷ் அப் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். என்சைம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோட்டீன் காம்பவுண்ட். 5 மினிட்ஸ் தான், நல்லா கவனிங்க. என்சைம்ன்றது ஒரு ப்ரோட்டீன் காம்பவுண்ட், அது கூட வந்து சப்ஸ்டேட் ஆக்ட் ஆகும். எங்கே ஆக்ட் ஆகும்னா ஆக்டிவ் சைட்டில் ஆகும். இது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஃபார்ம் ஆனதும் நமக்கு வரப்போகிறது ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி என்சைம் வந்து ரிட்ரீவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்சைம்ன்ற பயோ கேட்டலிஸ்ட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். அது டேரெக்டாக இன்வால்வ் ஆகாது ஒரு ப்ராசஸில். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் வந்து ஒரு என்சைமில் ரியாக்ட் ஆகும்போது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக பிரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் என்சைம். எப்படின்னு நம்ம என்சைம் வந்து பிரிக்கிறோம்னா அப்போ என்சைம் கோஃபேக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம், இன்ஆர்கானிக் ஆர்கானிக். இன்ஆர்கானிக்ல வந்து மெட்டல் அயான்ஸ் போடுறோம், ஆர்கானிக்ல வந்து நம்ம கோ என்சைம் அண்ட் ப்ரோஸ்தட்டிக் குரூப்பாக போடுறோம். கோ என்சைம்ன்றது லூஸ்லி பவுண்டாக இருக்கும், ப்ரோஸ்தட்டிக் குரூப்ன்றது டைட்லி பவுண்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் NAD+, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து FAD. ஓகேங்களா? அப்போ என்சைம்ன்றது ப்ரோட்டீனஸ் பார்ட், கோ என்சைம்ன்றது நான் ப்ரோட்டீனஸ் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெட்டாலிக்கா இருக்கிறதுனால இது வந்து இன்ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் கோஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுவர் கோஃபேக்டர்ஸ் ஆர் கோ என்சைம்ஸ். ஸோ இது உங்களோட இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது NADயும் FADயும் எந்த விட்டமின்ஸ்லேருந்து வருதுன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோ என்சைம் ஏவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது கோஃபேக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது, 4 மெக்கானிசமில் வந்து நம்மளோட ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டோனாரு இல்லை எலக்ட்ரான் அக்செப்டாரு. இதே வந்து புரோட்டான் டோனாரு இல்லை புரோட்டான் அக்செப்டார். புரோட்டான் டோனார்னா வந்து ஜென்ரல் ஆசிடாக ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு புரோட்டான் டோனார் பண்ணும். இதே வந்து அக்செப்டார்னா ஜென்ரல் பேசிக்காக மாறிட்டு உங்களுக்கு ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் பண்ணும். கோவலண்ட்னா வந்து கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு காம்பவுண்டை ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏல இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பிக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் என்சைம் கூட சேர்ந்து ஒரு கோவலண்ட் பாண்டாக ஃபார்ம் ஆகிடும் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கப்புறம் அது வந்து பி கூட ஆக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மெட்டல் கேட்டலிசிஸ்ன்றது மெட்டல் அயான், அதாவது உங்களோட கோஃபேக்டரில் இருக்க மெட்டல் அயான் வந்து உங்களோட சப்ஸ்டேட்டுக்கும் உங்களோட என்சைமுக்கும் ஒரு மிடில் மேனாக ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹீமோக்ளோபின்ற ஒரு எடுத்துக்கிறீங்கன்னா ஹீமோக்ளோபின்ல அயன் இருக்கும். ஓகேங்களா? இந்த அயன் தான் வந்து மொத்தமாகவே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் நடுவில். சைனோகோபாலமின் அப்படின்றதுல உங்களோட சைனைட் மாலிகுல் தான் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸ். ஸோ இன்னொன்று வந்து ப்ராக்சிமிட்டி. ஸோ எவ்வளோ கிட்ட ஒரு சப்ஸ்டேட்டும் என்சைமும் இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் வந்து நடக்கும். இன்னொன்று என்னன்னா அதோட ஷேப் வந்து ஓரியன்டேஷன் வந்து என்சைமில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து கிட்ட இருக்குது, ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஓரியன்டேஷனை ஃபிட் பண்ணுது. இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. என்சைம் ஆக்டிவிட்டியை நம்ம கான்சன்ட்ரேஷனில் மெஷர் பண்ண முடியாது, வி மெஷர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது எப்படின்னா எவ்வளோ மோல் ஆஃப் சப்ஸ்டேட் வந்து நமக்கு ப்ராடக்டாக மாறுது ஒரு யூனிட் டைமில். ஓகேங்களா? அதை எப்படி மெஷர் பண்ணலாம்னா யூவி வச்சு மெஷர் பண்ணலாம். யூரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு எப்படி மெஷர் பண்ணலாம்னா எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றதை வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை எவ்வளோ சப்ஸ்டேட் குறையுது அப்படின்றத வச்சு மெஷர் பண்ணலாம். இதுக்கு தான் ஆல்கஹால் வந்து நான் சொன்னேன். எவ்வளோ சுகர் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுது, நெக்ஸ்ட் எவ்வளோ ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு 2 யூனிட் இருக்கு. ஒன்று வந்து கட்டால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனிட். கட்டால்னா வந்து 1 மோல் சப்ஸ்டேட் பர் செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோமோல் பர் மினிட். அவ்வளோதான்.
ஸோ சிஸ்டமேட்டிக் நேமில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் எந்த சப்ஸ்டேட் கூட ரியாக்ட் ஆக போகுது என்சைம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட். இங்கே லாக்டேட்னா லாக்டோஸ் கூட ரியாக்ட் ஆக போகுது. செகண்ட் பார்ட்ல என்ன கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் டீஹைட்ரஜனேஷன் நடக்க போகுது. ஏஸ்ன்னு முடிஞ்சாவே அது வந்து என்சைம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆக்சிடோரிடக்டேஸ், டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரலேஸ், லையேசிஸ், ஐசோமரேஸ் அண்ட் லிகேசஸ். ஆக்சிடேட்டிவ் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு நடக்கிறது ஆக்சிடோரிடக்டேஸ். டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஹைட்ரலேசிஸ்ன்றது வந்து வாட்டர் மாலிகுல் வந்து ஆக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. லயேசிஸ்ன்றது வாட்டர் மாலிகுல் இல்லாம டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஏவும் பியும் சேரும்போது வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி பிரேக் பண்ணோம்னா அது ஹைட்ரலைட்டிக் ரியாக்ஷன். வாட்டர் மாலிகுல் இல்லாம இது ரெண்டும் சேரப்போகுது அப்படின்னா இது வந்து லயேசிஸ்ன்னு சொல்றோம். ஐசோமரேஸ்ன்றது வந்து ஒரே காம்பவுண்ட் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் C6H10O6 என்ற குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸுக்கு மாறுதுன்னா C6H10O6 தான். பட் அதோட ஃபங்க்ஷனல் குரூப் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு, ஃப்ரக்டோஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C2O கீட்டோன். ஸோ லிகேசிஸ்ன்றது வந்து ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு என்சைம் ரியாக்ஷன் நடக்குதுன்னா லிகேசிஸ். என்சைம் கைனடிக்ஸ்ன்றது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு ஸ்பீட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத மெஷர் பண்ண போது தான் என்சைமேட்டிக் கைனடிக்ஸ். இதுல முக்கியமானது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது எனர்ஜி ரிக்வயர்ட் டு ஸ்டார்ட் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இதை எப்படி வந்து நம்ம என்சைம் ஆக்ட் பண்ணோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி விட்டுரும். அப்போ நம்ம எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷனோட ரேட் வந்து சீக்கிரமா நடந்துடும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கார்பாலிக் அன்ஹைட்ரேஸ். ஸோ CO2 வந்து ப்ராடக்டா ஃபார்ம் ஆகணும் H2 கூட சேர்ந்து அப்படின்னா நார்மலா ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதே கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்ற என்சைம் இருந்ததுன்னா 10⁻⁷ ஸ்பீட்ல வந்து நடக்கும். அவ்வளவுதான். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்ததுன்னா உங்களுக்கு என்சைம் இருந்ததுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாயிடும். என்சைம் இல்லைன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்சைம் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் எனர்ஜி ரிலீஸ்ட் இந்த ரியாக்ஷனும் சேம் கிடையாது. என்சைம்ஸ் வந்து டோட்டல் எனர்ஜி சேஞ்சை மாத்தாது. அதே மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணோம்னா கிலோ கேலரிஸ் அண்ட் கிலோ ஜூல்ஸ் பர் மோல். அண்ட் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆன் தி கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் வந்து அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து அது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல டெம்பரேச்சர், ப்ரெஷர், சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், என்சைம். டெம்பரேச்சர்னா குறிப்பிட்ட வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும் ஆக்டிவிட்டியை. அதுக்கப்புறம் ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டீநேச்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் டீநேச்சர் ஆஃப் தி என்சைம்ஸ் நடந்துடும். அதனால ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். பிஹெச்சும் அதே மாதிரி தான். ஒரு ஆப்டிமம் பிஹெச் வரைக்கும் வேலை செய்யும். ஆப்டிமம் பிஹெச்சுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பெப்சின்னா வந்து 2ல் வேலை செய்யும். இப்போ 4ல் போய் பெப்சினை வேலை செய்ய சொன்னீங்கன்னா வேலை செய்யாது. ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். என்சைம் ஆக்டிவிட்டி. சப்ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா உங்களோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஆக்டிவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஏன்னா என்சைம்ஸ் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஸோ எவ்வளோ என்சைம்ஸ் இருக்கோ அதுக்கு பொறுத்து தான் சப்ஸ்டேட் வந்து பாண்ட் ஆகி ESA ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இதுவே வந்து உங்களோட என்சைம் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். இது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ 2 மெத்தட் மாடல் இருக்கு. ஒன்று லாக் அண்ட் கீ மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்சைமுக்குமே ஃபிக்ஸட் ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கும். அதுல வந்து தான் அட்டாச் பண்ண முடியும். இவன் வந்து ஃபிளெக்சிபிள் இன்டியூஸ்டு ஃபிட் மாடல்ன்றவன் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டயசிபம் அந்த மாதிரி செடேட்டிவ் ட்ரக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டயசிபம்ன்றது வேற ஸ்ட்ரக்சர், குளோனசிபம்ன்றது வேற ஸ்ட்ரக்சர், ஆல்ப்ரோசோலம்ன்றது வேற ஸ்ட்ரக்சர். எல்லாருமே வந்து இந்த என்சைம்ல தான் வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த என்சைம் வந்து அதோட ஷேப்பை மாத்திக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்னா குளுக்கோஸ் ரிசெப்டார் என்ற என்சைம் வந்து குளுக்கோஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுமே தவிர்த்து வேற அமினோ ஆசிடோ இல்ல புரோட்டீனோ இல்ல ஃபேட்டோ எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அது லாக் அண்ட் கீ மாடல்ல போயிடும். இன்டியூஸ்ட் ஃபிட் மாடல்ல நம்ம ட்ரக்ஸுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னு பார்த்தாச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு நாளைக்கு எடுக்கிறேன். அவ்வளோதான். திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் என்சைம் இனிபிஷன் பார்ப்போம். ஸோ இந்த செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே.